ஹாய் ராஜூசிஸ், நான் உங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டெக்குக்கூட ஒரு நியூ ஒன் ஷாட் தாய்லாண்ட் டு தமிழ்நாடு. ஸோ எனக்கு இது பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் அவனா நீ பண்ணும்போது இப்படி தான் ஒரு மாதிரி குதிச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்செப்ட்டு, ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இது வரைக்கும் ட்ரையே பண்ணாத ஒரு விஷயம், யூனிக்காக ட்ரை பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும், இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஸோ இதுவும் ஒரு மாதிரி கிளிகிளி நல்லா தான் போகும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு பர்த்டே இல்லை, நம்மளோட பன்னி குட்டிக்கு நம்ம ஜங்குக்காக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஜங்குக்கா. நேற்று நைட்டே வந்து ஒரு மாதிரி கிளிகிளி ஆக்கிட்டு போயிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அதுமாதிரி நீயும் ஹாப்பியாக இருக்கணும். அண்ட் லைஃப் லாங் உன்னோட பிடிச்ச பர்சனோட நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும். யாரும் அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்லக்கூடாது, யாரும் ஒன்று தடுக்கக்கூடாது. நிம்மதியாக ஃப்ரீடமாக வாழணும் நீ. ஸோ அதுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நீ இவ்வளோ சிரிக்கிறியோ அதே மாதிரி லைஃப் லாங் சிரிக்கணும். ஸோ எல்லா ஆர்மிஸும் உன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்காங்க. ஸோ எப்பயுமே எங்கள் கூடயே இரு. வி ஆல் லவ் யூ ஜங்குக்கா. அண்ட் ஒன் செகண்ட் ஹாப்பி பர்த்டே. சரி வாங்கடா ஸ்வீடா, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம தான். நான் வரலடா, எனக்கு எங்கள் ஹோட்டலில் நிறைய வேலை இருக்கு, நிறைய கெஸ்டெல்லாம் வருவாங்க, நான் அவங்களெல்லாம் ரிசீவ் பண்ணணும்ல. இங்கே பாருட்டேங்க, எனக்கு ஒரு நாள்டா நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். என் கூட வாடா துணைக்கு. வாழை பார்க்க போகிறேன்னா நீ போ, நான் ஏன் வரணும்? இல்லை மச்சான், ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டுக்கடா. அப்புறம் நீ ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா? பரவாயில்ல மச்சான், நீ கூட இருந்தாலே போதும். எவ்வளோ எமோஷனாக இருந்தாலும் நான் தாங்குவேன். சரி நீ போ, நான் அப்பாவை பார்த்துக்க சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்ற மாதிரி. இங்கே அவங்க தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். அவன் கோட் சூட் வேர் பண்ணி இருந்திருப்பான். ஸோ இப்போ இந்த கோட் அப்படியே ரிமூவ் பண்ணி போட்டுட்டு ஒரு நார்மலான கேஷுவலாக இருக்கு மாறுறான். ஸோ அவன் இருக்கிறது ஒரு ஹோட்டல் தான்டா. ஸோ இந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு பெரிய ஹோட்டல் தான். ஸோ இப்போ டேங் தான் அப்படியே ரிசப்ஷனுக்கு வரான். ஸோ டேங்கோட பேரண்ட்ஸ் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டேங் கீழே வந்துட்டு, அப்பா சொல்லிட்டேன், ஜே எங்கே வெளியே போகிறானா, என்னை கூப்பிட்டான், நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் பார்த்து பத்திரமா போ. நான் பார்த்துக்கிறேன்ப்பா. இங்கே பாருட்டையும், வெளியே போகிற யார்கிட்டையும் வம்பு வளர்க்க வச்சுக்காத, சரியா? சரிம்மா, நான் ஒன்றும் குழந்தை கிடையாது. பார்த்து பத்திரமா போ அப்படின்ற மாதிரி. இங்கே டேங்கோட அப்பா அம்மா தான் நம்ம டேங்க அப்படியே வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. டேங் தான் அப்படியே வந்துட்டு இங்கே ஜேயோட பைக்கில் ஏறுறான். ஸோ டேங் எதுவுமே பேசல. ஸோ ஜே தான் வளன்னு பேசிகிட்டே போயிட்டுருக்கான். அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அங்கே இருக்கிற இடத்துல நிறைய பேர் கை பிடிச்சி நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ டேங் அப்படியே பார்க்குறான், பட் நோ ரியாக்ஷன். அப்படியே பைக்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஜேதாடி பைக் ஸ்டாப் பண்ணிட்டு படம் வச்சான் அப்படின்ட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு தான் போகிறான். ஸோ ஜே அப்படியே வந்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு போகிறான். அவங்களுடைய பக்கத்து டேபிள் உட்காரலான்னு போக, பட் ஜேதாண்டி எவ்வளோ போகிறா கூட வா, என்னடா நீ போய் பேசிட்டு வா, நான் இங்கே இருக்கேன், எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொன்னேன், வா அப்படின்ட்டு ஜேதான் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அந்த இடத்துல ஜேதான் போயிட்டு, ஹாய் மே. ஹாய், எப்படி இருக்கீங்க ஜே? இது என்னோட ஃப்ரெண்ட். ஓகே இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, இந்த பக்கம் ஜேவும் மேவும் பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு தான் அப்படியே டேங்க் பக்கம் திரும்பிட்டு, ஹாய் என்னோட பேர் மே. ஓகே அப்படின்ட்டு டேங்க் கை கொடுத்துட்டு அப்படியே திரும்பிக்கிறான். ஸோ நம்ம ஜேதாண்டி பேசுகிறோம், அவள் பேசுகிறாள், நீ பேசு, நான் ஏன் பேசணும், பேசுடா அப்படின்ட்டு இங்கே அப்படியே சொல்கிறாங்க. ஸோ இப்போ மேதான், ஏதாவது பேசலாமே, எதுக்காக எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஸோ பட் அவங்க தான் அப்படியே திரும்பி மேயும் ஜேவியும் ஒரு தடவை பார்த்துட்டு, ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ இப்போ ஜே தான், டேய் மச்சான் சொன்னல மீட்டிங் டேட்டிங்டா. ஓ இதான் டேட்டிங்கா? சாப்பிட்டு பில்லை அவள் பே பண்ண போகிறாளா, நீ பே பண்ண போறியா? மச்சான் லூசு மாதிரி பேசாதடா. ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உட்காரச்சிட்டு எப்படிடா அவளை பே பண்ண விடுறது? நான் தான் பண்ணுவேன். ஓ மச்சான், அப்போ இதுக்கு பேர் டேட்டிங் இல்லை,
அவன் செலவில் நல்லா சாப்பிட்டு போக வந்திருக்கா. என்னது ஜே, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வை, எப்படி பேசுகிறாரு. இங்கே பாருங்கள் மேடம், நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணுறது லவ்னு நினச்சி இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்களா? உன்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்க கூட பேசியிருப்பான் தெரியுமா? அது இதே காஃபி ஷாப், இதே சேரில் உட்காந்து. நானும் ஒவ்வொரு தடவையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஒரு பொண்ணாக கூட்டிகிட்டு வரான், கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பேசுகிறான். ஆனால் அந்த பொண்ணு கூட 1 வீக் கூட இருக்க மாட்டேங்குது. மூஞ்சை பார்த்து பிடிச்சி வரீங்க, அப்புறம் கேரக்டரை பார்த்து பிடிக்க மாட்டேங்குதா? எல்லாம் ஒரு அட்ராக்ஷன் தான் அப்படின்ற மாதிரி எங்கள் டேயாங் சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிறான். சஜே தான் டே, எமோஷ்னல் சப்போர்ட்டுக்குன்னு நான் கூட்டிகிட்டு வந்தேன்டா மச்சான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க மச்சான்? நான் உன் நல்லதுக்கு தான்டா பண்ணுறேன். பார்த்தியா எப்படி எஞ்சி நிற்கிறா பார். விட்டா இப்போவே போயிடுவான். இவ்வளோ மாதிரி பொண்ணெல்லாம் உனக்கு வேணுமாடா? மச்சான் என்னடா, ரொம்ப நல்ல பொண்ணுடா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன லைஃப் லாங் ஃபுல்லாக லவ் பண்ணுவாடா. எனக்கு அவள் சொன்னான். லைஃப் லாங் லவ்வா? டே ஜே, லைஃப் லாங் லவ்வா? முதல் லவ்வே கிடையாதுடா, இது அட்ராக்ஷனு. உன் மூஞ்சி பிடிச்சி வந்திருக்கா, அவ்வளோதான். உன் கூட பேசி பழகுனா நீ எப்படின்னு தெரிஞ்சா ஒரே வாரம் ஓடிடுவா. அவ்வளோ கூட தேவையில்ல. இவெல்லாம் ஒரு நாள்லேயே ஓடி போகிறாள் தான். மிஸ்டர் டேயாங். சொல்லுங்கள் மிஸ் மே, என்ன வேணும்? நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. எனக்கு ஒருத்தவங்கன்னா ஒருத்தவங்க தான். ஆமாம்மா, பொண்ணுங்களுக்கு, அதுவும் நம்ம ஊர் தமிழ் பொண்ணுங்களுக்கு ஒருத்தன்னா ஒருத்தன் தான். ஆனால் அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் கூட வேணாலும் சுற்றுவீங்க, எங்கே வேணாலும் போவீங்க, வருவீங்க, அடுத்தவங்க காசில் உட்காந்து சாப்பிடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் அவங்க வீட்டில் ஏதாவது பையனை காட்டினா, சாரி என் வீட்டில் வேறு பையனை பார்த்துட்டாங்க, என் அப்பா அம்மா பேச்சை நான் மீற மாட்டேன்னு சொல்லி போகிறாளுங்க தானே நீங்கள் அப்படின்னு மாட்டேன் அவங்க சொல்ல. இங்கே ஜேவே மச்சான் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா, என்ன பேசிக்கிட்டு இருக்கா? அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது மச்சான், நம்பாதடா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே பாரு மச்சான், இங்கே இருக்கிற எந்த பொண்ணோ பையனோ லவ்வெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் வராது. இது உங்களுக்கு ஜஸ்ட் அட்ராக்ஷன், அவ்வளோதான். லைஃப் லீட் பண்ணுனா கல்யாணம் மட்டும்தான் பண்ணணும். நீங்கள் இப்படி ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு சுற்றுறதெல்லாம் லவ் கிடையாது. ஸோ அப்போ அந்த இடத்துலேருந்து மேதான் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறா. ஸோ நம்ம ஜேதா அப்படியே பின்னாடியே போகிறோம். மே சாரி மே, அவரோட பேசுகிறத பார்த்து நீங்கள் நின்றுட்டு தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மே சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. இங்கே டேயாங் தான் அப்படியே கையும் காலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அண்ணா ஒரு ப்ரௌனி ஐஸ்கிரீமோட அப்படியே நல்லா சுட எடுத்துகிட்டு வந்து வைப்பீங்களே அந்த மாதிரி ஒன்றுண்ணா அப்படின்ட்டு இந்த பக்கம் டேயாங் ஒரு ப்ரௌனி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். ஸோ டேயாங் பற்றின ஒரு இன்ட்ரோ. ஸோ தமிழ்நாட்டில் வளர்ந்த பையன் டேயாங். ஆனால் காதல்னா என்னன்னே தெரியாத ஒருத்தன் டேயாங்கை பொறுத்த வரைக்கும். காதல்னு ஒன்று இந்த உலகத்திலே கிடையாது, கல்யாணம் மட்டும்தான். ஆனால் அதுலேயுமே காதல் கிடையாதுன்னு சொல்லுவான். ஒரு கப்பல் நல்லா இருந்தால் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஃப்ரெண்டு நம்ம கேங்கில் கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான் டேயாங். கொஞ்சம் செல்ஃபிஷ் தான், ஆனால் நல்ல பையன். நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்கு என்னெல்லாம் குணம் இருக்குமோ, என்னெல்லாம் வாய் இருக்குமோ, அது அம்பிட்டும் நம்ம டேயாங்க்கு இருக்கும். ஸோ அவ்வளோதான், இன்ட்ரோ ஓவர். இப்போ மறுபடியும் வந்துடலாம். இப்போ இந்த ப்ரௌனி வந்து டேயாங் டேபிளில் வைக்கிறாங்க. டேயாங் அப்படியே ருசிச்சு ஒரு ஸ்பூனை எடுத்து அவன் வாய்க்கிட்ட வைக்க போக அந்த ஸ்பூனை யாரை தட்டி விடுறாங்க. டேஜே என்னடா பண்ணுற மச்சான்? இப்போ தான் புத்திக்கிட்டே இருந்துருக்கலாம் போல, ஏன்டா அப்படி பண்ண பருமே கோச்சிட்டு போயிட்டா. அப்போ டேயாங் தான் அப்படியே திரும்பிட்டு ஜேவை பார்க்குறான். மச்சான் யூ டிசர்வ் மோர்டா, இவளை தாண்டி உனக்கு வேறு நல்ல பொண்ணு கிடைப்பா, அதுவும் உங்கள் அப்பா அம்மாவே பார்ப்பாங்க. உனக்கு கல்யாணம் பண்ணி ஆசையாக இருக்கான், நான் பேசுகிறேன்டா உன் வீட்டில், எதுக்கடா அப்படி லவ் கிவ்னு சுற்றுற மச்சான்? ஒவ்வொரு வாட்டியும் உன்னை கூட்டிகிட்டு வரேன், ஒரு வாட்டியும் இந்த மாதிரி தான்டா பண்ணுறேன். நான் பண்ணுறேன்னு தெரியுது, ஏன்டா மச்சான் என்னையே கூப்பிட்டு வர, ஃப்ரெண்டாக போயிட்டியே அப்படின்ற மாதிரி இங்கே ஜே சொல்ல. வா ஷேர் பண்ணிப்போம் ப்ரௌனி. மச்சான் காசு அதுவும் ஷேர் தான் அப்படின்ற மாதிரி இங்கே டேயாங் சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணி அப்படியே நம்ம ஃப்ளைட்டை பிடிச்சி தாய்லாண்டுக்கு போயிடலாம். ஸோ இப்போ தாய்லாண்டில் தான்டா. ஸோ அங்கே ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு, வாட்டர் ஃபெஸ்டிவல். தாய்லாண்டில் சங்க்ரன்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. ஸோ அங்கே இருக்க எல்லார் மேலேயும் தண்ணி ஊற்றி விளையாடுவாங்க.
ஸோ ரோட்டில் போகிறவங்க மேலே, அவங்க ஃப்ரெண்ட்ஸு மேலே, பிடிச்சவங்க மேலே, பிடிக்காத மேலேன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே எல்லார் மேலேயும் தண்ணி ஊற்றி விளையாடுவாங்க. அது ஒரு தாய்லாண்டோட ட்ரெடிஷ்னலான ஃபெஸ்டிவல் ஒன்று. ஸோ அங்கே தான் நம்ம ஜிமின் தான், ஸ்வீட் ஆர்ட் நின்றுடா, ஓடாதா, என்னை ஓடாம வைக்காதா, நீ எதுக்காக என்னை துரத்துற, ஆல்ரெடி நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன், நான் இன்னும் கொஞ்சம் நினச்சிக்கிறேன், இல்லை வா இப்பே கிடையாது, ஒழுங்கா ஓடி பிரிச்சுமினா. ஏய் ஸ்வீட் ஆர்ட் நில்லு, அதெல்லாம் நிற்க முடியாது, அச்சோ ஃபுல்லாக ஊற்றிட்டோம், நில்லடா நானும் ஊற்றுவேன். சுகாஹியா எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்க, சுகா தான் அப்படியே திரும்பி அவன் கையில் இருக்கிற தண்ணியை முன்னாடி இருக்கிற பர்சன் மேலே அந்த தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி விட்டுடுறான். ஸோ அந்த பர்சன் அப்படியே பார்க்குறாங்க, அவங்க ஃபேஸ் அப்படியே தொடச்சிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஐயா என்ன நீங்கள் என்னைய நினச்சிங்க, நான் அவங்கள நினைக்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு இங்கே நம்ம ஜங்குக் தான் கையில் ஒரு வாட்டர் கன் மாதிரி வச்சுருக்கான். அதை எடுத்துகிட்டு நம்ம சுகாவை துரத்துறான். இந்த பக்கம் ஜிமின் டக்குன்னு வந்து நம்ம ஜங்குக் மூஞ்சில் தண்ணி ஊற்றுறான். ஐயோ 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, மாற்றி மாற்றி ஏன் மேலே ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க, நில்லுங்க, அவங்க 2 பேரும் நான் சும்மா விட மாட்டேன். ஹேய் ஜங்குக் ஜங்குக் எங்கே போகிற, ஹே ரியா என்ன பண்ணுறா, இங்கே வா ஜங்குக், நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம், வாரியா விளையாடலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் அங்கே இருக்கிற அந்த பொண்ணு மேலே தான் இப்போ ஜங்குக் தண்ணி அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக் தான் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே அந்த ஃபெஸ்டிவல் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அங்கே கொஞ்சம் கலர் வாட்டர்ஸுமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஜங்குக் இப்போ அப்படியே வந்துட்டு ஒரு இடத்துல உட்காடுறான். அவனோட ஹெட்டு ஒரு மாதிரி க்ரீனு பிங்க்குன்னு அங்கங்கே கலர் ஒட்டி இருக்குது. நம்ம ஜங்குக்கு ஒரு எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருந்துருப்பான், அதுவுமே அங்கங்கே கலர் ஆகிட்டு ஒரு மாதிரி ஹோலி பண்டிகை விளையாண்ட மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ நம்ம ஜங்குக் தான் வெளியே வந்து சீட்டிங்லாம் போட்டு வச்சுருப்பாங்களாடா, போய் அங்கே போய்ட்டு ஒரு சேரில் உட்காந்துட்டு அவன் அப்படியே ஃபுட் ஆர்டர் பண்ணுறான். உன்னால் இதை கூட எனக்காக பண்ண முடியாதுல்ல பேப், அப்படி இல்லை புரிஞ்சுக்கோ, எனக்கு வேணான்னு தோணுது, எனக்கு வேணான்னா நீ விட்டுறேன். ஏன் எனக்கு வேணும்னு தோணுதே, ஏன் ஆசைக்காக பண்ண, உனக்கு வேணான்னு தோணுது அப்போ நீ ஆசைக்கு பண்ண மாட்டேன். பேப் புரிஞ்சுக்கோ, இன்னொரு நாள் போகலாமே, இப்போ வேண்டாம், இன்றைக்கி ஃபெஸ்டிவல் வேறு. ஃபெஸ்டிவல் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணம். நீ ஒன்று என்ன லவ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல, எங்கே கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற, என்ன இருந்தாலும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலே நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, இதுதான் உன்னோட லவ்வா, நீ என்ன லவ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு அவள் பேக் எடுத்துகிட்டு அவங்க வந்து போகிறா. ஹே பேப் ஸ்டாப், ஏன் இப்படி போகிற அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் அப்படியே ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்படியே உட்காடுறாங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் அந்த பர்சனை பார்த்துட்டு அவன் எதுவுமே யோசிக்கலை, டக்குன்னு நினச்சி அந்த பர்சன் கிட்டே போய் உட்காடுறான். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க என்ன வேணும், எனி ப்ராப்ளம், ஹெல்ப் பண்ணட்டுமா, இல்லை பாஸ் கொஞ்சம் லவர்ஸ் ப்ராப்ளம், சொல்லுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். அது ஒன்றும் இல்லை பாஸ், கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல முடியாத நிறைய விஷயம் இருக்கும், சொல்லாமலே புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் புரிஞ்சுக்க மாட்டேன், நடம் பிடிச்சிட்டு போகிறா. ஓகே கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல முடியாது, லைக் என்ன ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க, எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் பாஸ். அப்போ இந்த பர்சன் தான், என் நேம் சார்லி. ஓ ஹாய் சார்லி, ஐ எம் ஜங்குக். நைஸ் டு மீட் யூ ஜங்குக். எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளமாக இருக்குது, என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துக்க முடிகிற அளவுக்கு நான் இன்னும் ப்ராப்பராக செட்டில் ஆகலை. அவளுக்கு கிளப் போகணும், டேட்டிங் போகணும், இந்த மாதிரி நிறைய ஆசை. அவள் யூஸ் பண்ணுற எல்லாமே ஏன் காசாக இருக்கணும்னு நினைக்கிறா. அவளுக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட தான் வந்து கேட்குறா. ஆனால் அவள் கேட்குற டைமில் என்னால் எதையும் வாங்கி தர முடியல. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கேன், பட் என்னால் டக்குன்னு எதுவும் பண்ண முடியல. இப்போ கூட டேட்டிங் கூப்பிட்டா, ஆனால் என்னால் போக முடியாது. ஏன்னா இப்போ நான் போனால் ஃபுல்லாக செலவு பண்ணணும். ஆனால் என்கிட்ட அவள்கிட்ட சொல்கிறதுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அவள் என்னை விட்டு போயிட்டானா ஏதோ ஒரு ரீசன் வச்சுட்டு அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்ல, அப்போ ஜங்குக் தான் நல்லா யோசிச்சுட்டு, சார்லி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் என்ன, ரோஸ்லின். ஓ ரோஸ்லின், எனக்கு தெரிஞ்ச ரோஸ்லின் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அவங்க உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்குறாங்கன்னா அவங்க உங்களை தானே ப்ரையாரிட்டியாக நினைக்கிறாங்க. உங்ககிட்ட கேட்குறது உனிமே நினச்சிப்பாங்க. எனக்கு அது புரியாமலாம் இல்லை, ஆனால்
நான் என்ன பண்ணுறது என் சுச்சுவேஷன். அப்போ ஜங்குக் தான் அவன் மணி எடுத்து டேபிளில் வைக்கிறான். இதை எடுத்துக்கோங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு டேட்டிங் கூட்டிகிட்டு போங்க. பி ஹாப்பி, லவ் பண்ணுங்க. வேணாம் பாஸ், நீங்கள் என் கவலையை கேட்டீங்க. நான் சொன்னேன் காசு வாங்கிக்கிற அளவுக்கு பிடிங்க பாஸ், ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்டோட லவ்வுக்காக இது கூட பண்ணலன்னா எப்படி இருந்தாலும் ஜங்குக்கு இதை பிடிச்சார்லி. இந்த வாட்டி அவளை இதை வச்சு டேட்டிங் கூட்டிகிட்டு போ, அவளுக்கு என்ன வேணுமே வாங்கிக்கூட. ஆனால் அவகிட்ட நீ சொல்லிடு உன் சுச்சுவேஷன் இதுதான், உன்னால் இதான் பண்ண முடியும்னு. சொல்லப்போனால் கேர்ள்ஸ் உண்மையிலே லவ்வில் இருந்தா அவங்க லவ் பண்ணுற பர்சன்கிட்ட அவங்க சுச்சுவேஷன் என்னவோ அதை புரிஞ்சு நடந்துப்பாங்க. ஸோ நீ இதை சொல்கிறதுக்கு வைக்கப்பட்டு உன்ல வசிங்கப்படுத்திடாத, ஓகேவா? நீ ஃபஸ்ட் இங்கே இருந்து போ, உன் கேர்ள் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்து அண்ட் அவகிட்ட எல்லாம் உண்மையே சொல்ல. அண்ட் எப்பயுமே விட்டுறாதா. நீ யாருன்னே தெரியல ஜங்குக், எதுக்காக நீ இவ்வளோ பண்ணுற? பிகாஸ் உனக்கு லவ்வில் ப்ராப்ளம். இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக லவ் இருக்கு, ஆனால் அதை யாருக்கும் யூஸ் பண்ணிக்க தெரியலை. முடிஞ்ச அளவுக்கு உன் பார்ட்னருக்கு விட்டு கொடுத்து போ, இல்லையா சொல்லி புரியவை அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கூடையும் மறுபடியும் விளையாட ஆரம்பிக்கிறான். பேக்ரவுண்டில் தான் பூனை கத்துற மாதிரி சத்தம் கேட்டால் கோச்சிக்காதீங்க, என் வீட்டு பூனை தான் இப்போ தான் வீட்டுக்கு வந்துச்சு, பசியில் கத்திட்டு இருக்கு. ஸோ யாரும் கோச்சிக்க வேணாம். ஸோ என் வாய்ஸ் மட்டும் லிசன் பண்ணி கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு பீஜம் போட்டு மேனேஜ் பண்ணிக்கிறேன். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். அவன் அப்படியே நம்ம ஷுகோட ஷோல்டர் சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கான். என்னாச்சு ஜிமினா, யார் மாதிரி இருக்கா? உலகம் முழுக்க சுற்றுறான். யாருக்காவது லவ்வில் ப்ராப்ளம்னா போய் நிற்கிறான். ஆனால் இவனை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு பர்சன் இன்னும் வரவே இல்லையே ஷுகா. வருவாங்க ஜிமினா, அதுக்குள்ளே இம்மா வந்துடுவாங்க. அவன் லவ் எவ்வளோ மதிக்கிறான்னு உனக்கு தெரியும்ல. எந்த வேறுபாடும் இல்லாமல் அவன் பார்க்குறது லவ்வை மட்டும்தான். அவன்கிட்ட எல்லாமே இருக்கு, ஃபேமிலி பேக்ரவுண்ட், பணம், அவன் பேரில் ஒரு பிஸ்னஸ். ஆனால் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஆனால் அவனுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் இல்லைன்னு நினைக்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா. இல்லை ஜிமினா, அவனை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு பர்சன் வர வரைக்கும் அவன் வெயிட் பண்ணுறான். நல்ல விஷயம் தானே. வீடு எடுத்தோ கவுத்தோன்னு யார்கிட்டையும் போக முடியாதுல்ல. அவன் இன்னும் அவனுக்கு ஏற்ற பர்சனை பார்க்கல, பார்த்தா கண்டிப்பாக அவன் லவ் பண்ணுவான். நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரம் அவன் யாரையாவது லவ் பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு வந்து நிற்க போகிறான், நீ ஷாக் ஆக போகிற. அப்படி ஏதாவது ஒன்று நடந்தால் நான் ஷாக்கெல்லாம் ஆக மாட்டேன் ஸ்வீட்டார்ட், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படி எங்கள் ஜிமின் கிட்டேயும் ஷுகா கிட்டேயும் வந்துட்டு, என்ன அதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டீங்க? டயர்ட்லாம் இல்லைடா, சும்மா ஷுகா கூட கொஞ்சம் கடலை. ஆஹா, லவ் பேர்ட்ஸ் 2 பேரும் ரொம்பவே ஃபீல் பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கே, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்போ ஷுகா தான், நோ 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 அப்படிலாம் இல்லை, நெக்ஸ்ட் என்ன பிளான்? அப்போ ஜங்குக் தான் கையை ஒரு மாதிரி ஏரோப்ளைன் மாதிரி கையை வச்சுட்டு இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜிமினும் ஷுகாவும் சிரிக்கிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி நம்ம ஜங்குக் பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். ஸோ ஜங்குக் பற்றி சொல்லணும்னா, அவன் பிறந்தது எல்லாமே தாய்லாண்டில் தான். அவன் ஆஃப் வந்து தாய் அண்ட் ஆஃப் வந்துட்டு கொரியன். ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய பணக்காரவங்க, அவனுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப ஜாஸ்தி. பட் அவன் ரொம்ப சிம்பிளான பர்சன். ஜங்குக்கு செலவு பண்ணவே பிடிக்காது. ஆனால் அவன் செலவு பண்ணுற ஒரே விஷயம்னா அவன் ட்ராவல் பண்ணுறதுக்கு மட்டும்தான். எந்த இடத்துக்கு போகிறானோ அதுக்கேற்ற மாதிரி அவனை மாற்றிக்கிட்டே இருப்பான். பட் ரொம்பவே சிம்பிளாக இருப்பான். ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் லவ் மட்டும்தான் பெருசு. என்ன வேணாலும் இல்லைன்னா வாழ்ந்துடலாம், பட் லவ் இல்லாத பர்சனால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை நரகத்துக்கு சமம்னு நினைக்கிறாள் ஜங்குக். அண்ட் ரொம்பவே ஜாலியான பர்சன், எல்லாருக்கூடையும் டக்குன்னு ஃப்ரெண்ட் ஆயிடுவான். அவனுக்கு லவ்னா ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஒரு டைப் ஆஃப் லவ் தான். பிரதர், பேரண்ட்ஸுன்னு எல்லாருக்கிட்டையுமே அவன் ஒரே டைப் ஆஃப் ஃபீலை மட்டும் தான் கொடுப்பான். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பான். ஒரு குட் ஹார்ட் பர்சன் தான் ஜங்குக். இப்போ ஜங்குக் கூட ஜிமினும் ஷுகாவும் இருப்பாங்க. ஸோ ஜிமினும் ஷுகாவும் அவங்க ஒரு பேரு. ஸோ ஜங்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. ஸோ இந்த இன்ட்ரோ போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்கடா போக போக ஸ்டோரிகளை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் தான் நம்ம ஜங்குக் நின்றுட்டுருக்கோம்.
ஃபைனலி இங்கே வந்தாச்சு. ஹே ஜங்குக், இங்கே எதுக்குடா? இந்தியாவில் எங்கே வேணாலும் போயிருக்கலாமே. இல்லை ஹியா, இங்கே தான் வரணும். நான் ஹோலி ஃபெஸ்டிவலை கொண்டாட வந்திருக்கேன். ஹோலியா? ஹே, ஐ திங்க் அது லாஸ்ட் மந்த்தே முடிஞ்சிருக்கும். அது எனக்கும் தெரியும் ஹியா. ஆனால் இந்த ஊரில் ஒரு இடத்துல இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுவும் ஹோலி ஃபெஸ்டிவலை. நான் லாஸ்ட் மந்த் அதை மிஸ் பண்ணணும். இப்போ நான் அதை என்ஜாய் பண்ண வந்திருக்கேன். அப்போ சுகதா, எனக்கு மட்டும் எப்படி இப்படி வித்தியாசமான தகவல்லாம் கிடைக்குது? நிறைய இடம் போகிறோம் இல்லையா, ஸோ அங்கங்கே கான்டாக்ட்ஸ் அங்கங்கே பிடிச்சி பேசி பழகி வச்சுக்கணும். போகிற இடத்துலலாம் ஃப்ரெண்டு பிடிச்சா அவங்க இருக்கிற இடத்துல இருக்க எல்லாமே நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஸோ என்னோட ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, அண்ட் எனக்கு அவங்க ரெசார்ட் கூட புக் பண்ணியிருக்காங்க, ஸோ நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இங்கே எங்கள் எல்லாருமே அப்படியே கிளம்புறாங்க. ஸோ ஜங்குக் கூட ஜிமினும் சுகாவும் மட்டும்தான் வந்திருக்காங்க. பட் தாய்லாண்ட்லேருந்து டூரிஸ்ட்டுக்கு வரவங்க இங்கே நிறையா பேர் வந்திருக்காங்க. இப்போ ஜங்கு கூட கார் தான் அங்கே வந்து நிற்குது. ஸோ ஜிமினும் சுகாவும் இறங்குறாங்க. ஓகே, நல்லா தான் இருக்கோம் இந்த ஹோட்டல்ஸுமே. வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஜங்குக் தான் அப்படியே லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போகிறோம். ஸோ உள்ளேருந்து சர்வன்ட்ஸ்லாம் வராங்க. ஏய் வேணாம், ஏன் லக்கேஜ் வெயிட்லாம் இருக்காது, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஸோ உள்ளே அவங்க வந்த உடனேயே ஸோ அங்கே நம்ம அவங்களோட அப்பா தான் நிற்கிறாங்க. வெல்கம் சார், உங்களோட நேம் ஜங்குக், அப்புறம் ஜிமின் சுகா அப்படின்னு சொல்லிட்டு நேம் சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் அவங்க அப்பா தான் ரிசப்ஷன்ஸை சொல்லி கீ வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க அப்படியே ஸ்டெப் சொல்லி இறங்கி வரான். அப்பா, நான் கொஞ்சம் வெளியே போகணும். இரு, கெஸ்ட் வந்திருக்காங்க, எங்கே போகிற? அப்பா அவங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். ஸோ அப்போ ஜங்குக் தான் அப்படியே அவங்க பார்க்குறான், ஆனால் எதுவுமே பேசலை. ஸோ ஜங்குக்கு அப்படியே அவங்க ஒரு லுக்கு விடுறான். அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம சுகா ஜிமினையும் பார்க்குறான். நம்ம ஜிமினோட கை தான் சுகாவோட ஹிப்பில் இருக்கு. நம்ம சுகா ஜிமினோட செஸ்ட் மேலே லைட்டாக சாஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கான். ஓ அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டாக ஸ்மக் பண்ணிவிட்டு அப்போ நான் கிளம்புறேன், நில்ல அப்படின்ற மாதிரி இங்கே அவங்களோட அப்பா தான் அவங்க எப்படி இழுத்துட்டு இவங்க 3 பேர் முன்னாடி நிற்கிறாங்க. இது என்னோட பையன் டயாங். ஹாய் அப்படின்ற மாதிரி இங்கே டயாங் சொல்ல, ஐம் ஜங்குக். ஓகே, ஐம் டயாங். அப்புறம் இவங்க என்னோட ஹியா, ஜிமின், சுகா. ஹியா அண்ணன் மாதிரி. ஓகே. ஸோ அப்போ நம்ம அவங்களோட அப்பா தான், அவங்க தாய்லாண்ட்லேருந்து வந்திருக்காங்க, இவங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம தான் பண்ணியாகணும். அப்போ நம்ம தான், ஓ தாய்லாண்டா அப்படின்ட்டு ஒரு நக்கலாக பார்த்துட்டு நம்ம ஜிமின் சுகா ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்க வந்து போக பார்க்க, எங்கடா போகிறேன் பா, என்னெல்லாம் கூட்டு போக முடியாது, போங்க நீங்கள் வேறு யாரையா பாருங்க. மிஸ்டர் டேங், என்ன வேணும்? ஏன் உங்களால் எங்களை கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தாய்லாண்டு ஆளுங்களுக்கெல்லாம் நான் வேலை பார்க்குறது இல்லை. ஓகே, நான் உங்களுக்கு பே பண்ணுறேன், தனியாகவே சார்ஜ் பண்ணுறேன். அப்போ டேங் தான் அப்படியே ஜங்கு கிட்டே நடந்து வரான். மிஞ்சி போனாலும் எவ்வளோ பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ரேட் சொல்கிறான். அதோட நான் 3 மடங்கு அதிகமாக தரேன். எங்களை ஊர் சுற்றி காட்டுங்க அப்படின்ற மாதிரி ஜங்கு டேங்கோட ஐஸை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் டேங் அப்படி இல்லை, அவன் ஜங்குக்கை பார்த்துட்டு திரும்பி மறுபடியும் ஷிகாவும் ஜிமினையும் தான் பார்க்குறான். ஸோ ஜிமின் தான், ஹலோ மிஸ்டர், என்ன பார்க்குறீங்க? எப்படி இருக்கு எங்களை பார்த்தா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை பாஸ், அவங்க போங்க, உங்கள் ரூமுக்கு போங்க, நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு மாட்டேங்க சொல்ல. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு லைட்டாக ஸ்மக் பண்ணிவிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து போகிறான். ஸோ ஜிமின் தான் அவங்க பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து மூவ் பண்ணுறான். ஸோ இப்போ எல்லோரும் ஒரே ரூமில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் பெட்டில் விழுகிறான். ஸோ ஜிமின் தான் ஃபோன் அப்படியே பெட்டில் விட்டடிச்சிட்டு, அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும், எப்படி பார்க்குறான் பார்த்தியா? இது வரைக்கும் எங்களை மாதிரி யாரையும் பார்த்ததே இல்லாத மாதிரி பார்க்குறான்,
ஏதோ அருவருப்பான பொருளை பார்க்குற மாதிரி பார்க்குறான். ஹியா விடுங்க, இது என்ன நம்மளுக்கு வாட்டியா? இருந்தாலும் ஜங்குக் இவன் ரொம்ப ஓவராக இருக்கான். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கணுன்னு இல்லைல்ல ஹியா, விடுங்க. அவங்க ஊரில் இந்த மாதிரி ஆட்களை அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்களோ என்னமோ. ஆனால் அவன் அருவருப்பாக பார்க்கல, ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம சுகா தான் நம்ம ஜிமின் அப்படியே ஹக் பண்ணுறான். பரவாயில்ல விடு, நம்ம என்ன இதை ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறோமா? நம்ம போகிற நிறைய இடத்துல நம்மளை அப்படி தான் பார்க்குறாங்க. அவங்க அப்படி பார்க்குறாங்கன்றதுக்காக நான் உன்னை லவ் பண்ணலைன்னு ஆகிடுமா, இல்லை நீ என்னை லவ் பண்ணலன்னு ஆகிடுமா? உனக்கு தெரியும், எனக்கு தெரியும் நம்ம லவ் எவ்வளோ பியாருன்னா. நீ அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாத. இல்லை சுகா, எனக்கு ஒரு மாதிரி சொப். ஹியா நான் இருக்கேன். அப்போ ஜிமின் தான், நான் இங்கேருந்து கிளம்புறேன் ஹியா அப்படின்ட்டு அங்கே இருந்து நம்ம ஜங்குக்கு ஒரே ஓட்டமாக ஓடிடுறான் அவனோட ரூமுக்கு. ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு தான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கான். ஸோ இப்போ யாரும் கதை தட்டுற சவுண்ட் கேட்க அவன் வார்ட்ரோப்பை வேர் பண்ணிவிட்டு அவன் அப்படியே வெளியே வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். ஜங்குக்கு கொஞ்சம் லாங் ஹேர் இருக்கும், நல்லா வெட்டான ஹேரு, நல்லா செஸ்டெல்லாம் ரிவ்யூ ஆகிற மாதிரி அந்த பாத்ரூப் நல்லா லூஸாகவே இருக்கும். அப்படி தனி சுட்டு நின்றுட்டு இருக்கான். டோர் ஓப்பன் பண்ணதில் சாப்பாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங் தான் அப்படியே ஜங்குக்கு பார்த்து நீட்டுறான். சாரி, நான் ரொம்ப ஈரமாக இருக்கேன், கொஞ்சம் உள்ளே வைக்க முடியுமா ப்ளீஸ்? ஓகே ஃபைன், கொஞ்சம் நவறீங்களா? ஓகே அப்படின்ட்டு இந்த பக்கம் டேங் தான் அப்படியே ஃபுட்டு எடுத்துகிட்டு வைக்கிறான். ஸோ டேங் அப்படியே வச்சுட்டு சர்வ் பண்ணிவிட்டு அவங்க மூவ் பண்ணலான்னு பார்க்கும்போது டேங்கோட கையை பிடிச்சி இழுத்து அப்படியே அங்கே இருக்கிற வார்ட்ரோப்போட தான் சேர்த்து அப்படியே பின் பண்ணுறான் ஜங்குக். எதுக்காக என்னோடய ஹியாவை அந்த மாதிரி பார்த்தேன்? எந்த மாதிரி பார்த்தேன்? அதான் ஒரு மாதிரி நக்களோட சிரிப்போட பார்த்தியே. அது நீங்கள் தாய்லாண்ட்லேருந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் கரெக்டாக இருக்குது நான் கேள்விப்பட்டதெல்லாம் அப்படின்ற மாதிரி நினச்சி சிரித்தேன், அவ்வளோதான். அப்படியா, என்ன கேள்விப்பட்ட? தாய்லாண்டில் இருக்கிறவங்கள பற்றி என்ன கேள்விப்பட்ட? அங்கே இருக்கிற எல்லோரும் சேம் ஜெண்டரில் லவ் பண்ணுவீங்க, கல்யாணம் வரைக்கும் கூட போகும், எக்ஸெட்ரா நிறைய இருக்குல்ல, அதை நினச்சேன். அவனோட ஹியா அவங்க 2 பேரும் அப்படி கட்டி பிடிச்சி நின்ற மாதிரி நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அதை பார்த்தோன்னே எனக்கு மாதிரி இருந்துச்சு தான். ஆனால் அப்படி இருக்கும்னு நான் நினைக்கல. ஆனால் நீ தாய்லாண்டுன்னு சொன்னக்கப்புறம் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் அப்படி தானே அவங்க. அப்புறம் அங்கேயும் எல்லோரும் அப்படி தான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஜங்குக்கை பார்த்து கேட்குறான். ஸோ அப்போ ஜங்குக் தான் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே அவன் ஹேர் அப்படி ஸ்லிக் பண்ணி விட்டுட்டேன். நீ கேள்விப்பட்டது தப்பு, ஏன் அங்கே யாருமே அப்படி இல்லைன்றியா? இருக்காங்க, ஆனால் அங்கே ஸ்ட்ரெயிட் கப்பிள்ஸுமே இருப்பாங்க. எந்த அளவுக்கு நாங்கள் இந்த மாதிரி லெவல்லாம் ஏற்றுக்கிறோமோ அதே அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டையுமே நாங்கள் ஒத்துப்போம். கே லெஸ்பியன்ஸ் மட்டும் கிடையாது, அங்கே ஸ்ட்ரெயிட்டுமே இருப்பாங்க, ஏன் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கூட இருப்பாங்க. ஆனால் அங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட நிம்மதியாக இருப்பாங்க. அங்கே அப்படி இருக்கும். அந்த மாதிரி யாரும் அங்கே இந்த மாதிரி பார்வையோடு பார்க்க மாட்டாங்க, யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. நான் பார்த்தது அவங்களை ஹர்ட் ஆயிடுச்சா? இப்போ தான் சொல்ல தானே பிடிச்சி வச்சுருக்கியா? சரி, நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. என்ன? நம்ம ஜங்குக்கு தான் கொஞ்சம் தூரம் நின்று பேசிகிட்டு இருந்திருப்பான், இவ அப்படியே டேங் கிட்ட கொஞ்சம் ஒட்டின மாதிரி நிற்கிறான். என்னடா பண்ணுற? அது நான் இந்த ஊருக்கு ரொம்ப புதுசு, ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேன். எனக்கு இங்கே யாரையுமே தெரியாது. எனக்கு உன் கூட இருக்க பிடிச்சிருக்கா. நீ என்னோட ஃபேனாக இருப்பியா? ஃபேனாக இருக்கணுமா? நீ என்ன தளபதி விஜயா உனக்கு ஃபேனாக இருக்கிறதுக்கு? அப்போ ஜங்குக் லேட்டாக சிரிச்சிட்டு ஃபேன் அதை சொல்லலை, நான் சொல்கிறது ஃபென்னாக இருப்பியா? அப்படின்னா என்னன்னு சொல்லு, மேபி என்னன்னு தெரிஞ்சாதானே. ஓகே, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கியா? ஃப்ரெண்டு தானே, அதெல்லாம் இருக்கலாம், நம்ம இதுக்கப்புறம் ஃப்ரெண்டு. ஸோ ஜங்குக் தான் அவனோட மனசுக்குள்ளே பாய் ஃப்ரெண்டுன்னு அழுத்தி சொல்கிறேன்.
ஃப்ரெண்டுன்ட்டு போகிறான் பார் மரமண்டா டியூப்லைட்டா அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் நினச்சிட்டு ஓகே சரி நீ கீழே போ நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக் அப்படியே டேங்க அமுச்சு விட்டுடுறான். ஸோ இந்த பக்கம் எல்லோரும் ரெடி ஆகிட்டு கீழே தான் வராங்க. ஸோ கீழே ஜிமினி ஷுகா வந்து நிற்கிறாங்க. டேயாங் தான் ரிசப்ஷனில் நின்றுக்கிட்டு இருக்கான். இங்கே ஜிமினுக்கு தான் டேயாங்க பார்க்க கோவம் வருது. ஆனால் அவன் எதுவுமே சொல்லலை. இப்போ ஜங்குக் தான் வரான். ஹியா போகலாமா? போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் டேயாங் தான் ஜங்குக் இழுத்து அவன் ஷோல்டர் மேலே கை போட்டுக்கிறான். இங்கே ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம டேயாங்க பிடிச்சி இழுக்க. ஸோ இப்போ டேயாங் தான் அப்படியே ஜங்குக்கோட தோலில் கை போட்ட மாதிரி அப்படியே திரும்புகிறான். என்ன ஜங்குக் நீ எதுவுமே சொல்லலையா என்னோட ஹியா உன்னோட ஹியா கிட்ட? என்ன ஜங்குக் ஏன் இப்படி பேசுகிறாமா? அதை வந்து ஹியா சொல்லு ஜங்குக், நான் உன்னோட ஃபென் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லு. ஃபென்னா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஷுகாவும் ஜிமினும் நம்ம ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஜங்குக் லைட்டாக சிரிக்கிறான். ஷுகா தான் ஜங்குக் அவன்கிட்ட வேறு ஏதோ அர்த்தம் சொல்லியிருக்கான் போல். அப்படியா? ஓ நீ அவனோட ஃபென்னா? ஆமாம். சரி 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 இப்போ எங்களை கூட்டிகிட்டு போறியா ஜங்குக்கோட ஃபென்? கண்டிப்பாக அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போக எங்கள் ஜங்குக்கு சிரிப்பாக இருக்குது. ஏன்னா ஃபென்க்கு மீனிங் வந்துட்டு பாய் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். தாயில் ஃபேன் இது ரெண்டுமே சொல்லி யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம ஷுகாக்கும் ஜிமினுக்கும் அது தெரியும்ல. பட் அவங்க வந்து அது ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். பட் இங்கே ஷுகாக்கும் ஜிமினுக்கும் ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. ஜங்குக்கும் சிரிச்சிட்டு தான் இருக்கான். ஸோ அப்படியே அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. இங்கே பின்னாடி தான் ஜிமின் தான். எதுக்காக ஜங்குக்கு இப்படி அவன்ட்டு போய் சொல்கிறான்னு தெரிலையே. இல்லை ஜிமினா, ஜங்குக்கு எப்பயுமே போய் சொல்ல மாட்டானே. ஆமாம், உண்மையை மறைச்சி சொல்லிட்டு போவான், போய் சொல்ல மாட்டான் தெரியும் அப்படின்ற மாதிரி இங்கே பேசிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான் திரும்பி டேயாங்க பார்க்குறான். என்னமோடா இது வரைக்கும் யார்கிட்டையும் வரல, உன் மேலே இருக்கு. ஆனால் உனக்கு என்ன இருக்குன்னு தெரியலையே மனசுக்குள்ள. உன் மனசுக்குள்ள என்னென்னமோ இருக்குது. எல்லாத்துக்கும் விளக்கம் தரேன், அப்புறம் என்னையும் உன்கிட்ட தந்துடுறேன். ஸோ இப்போ டேயாங்க டப்புன்னு திரும்பிட்டு ஏதாவது சொன்னியா ஜங்குக்? இல்லையே, நான் என்ன சொல்ல போகிறேன்? அது சரி சரிவா அப்படின்ட்டு இந்த பக்கம் இவங்க அப்படியே காரில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஷுகா தான் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. நீங்கள் எதுக்காக எங்களை காலையில் அப்படி பார்த்தீங்க? அது அப்போ ஜங்குக் தான் அப்படியே டேங்க ஸ்டாப் பண்ணிட்டு, அது ஒன்றும் இல்லை ஹியா, இது வரைக்கும் அவன் பிஎல் கப்பல்லாம் பார்த்ததே இல்லை போல். அதான் அவங்கள ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சிட்டான். அப்புறம் நான் சொல்லிட்டேன், அவன் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறீங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சிட்டான். பட் நீங்கள் கப்பல்னு சொல்லி அவனுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ ஜிமின் தான், நிஜமாக அவனுக்கு தெரியாதா? இல்லையா அவனுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். அப்போ ஜிமின் தான், உனக்கு தெரியாதா நாங்கள் ரெண்டு பேரும் கப்பல்ஸ்ன்னு? அப்போ நம்ம அங்கே தான் திரும்பி ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. இல்லை எனக்கு தெரியாது, நீங்கள் கப்பல்ஸ் நான் நினைக்கல, ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம டேயாங் தான் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் உனக்கு என் மனசு கூட புரியுதே அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிவிட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த உட்காந்துட்ருக்கான். ஸோ ஷுகா தான் ஸ்டாப் என்னாச்சு? பீச்சு உங்கள் ஊரில் பீச்சே இல்லையா? இருக்கு, இருந்தாலும் போகணுன்னு ஆசையாக இருக்கு. சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஸோ டேயாங் அப்படியே காரை ஸ்டாப் பண்ணுறான். ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் தான் அவனோட கார் டிக்கியில் இருந்த ஒரு அம்ப்ரெல்லா எடுத்து கொடுக்குறான். என்னது இது? இங்கே தமிழ்நாட்டோட வெயிலை பற்றி உங்களுக்கு தெரியாது, நல்ல விளைன்னு இருக்கீங்க. இப்படியே போனீங்கன்னா கருத்து கோழி குஞ்சு மாதிரி ஆயிடுவீங்க. இந்தாங்க
கூட எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறான். ஸோ அப்போ ஜங்குக் தாடி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான், அவன் எதுவுமே பேசிக்கல. ஸோ நம்ம ஜிமினு ஷுகாவும் தான் சரி போவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே இடுப்பில் கை வச்ச மாதிரி நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ மட்டும் தான் ஹியா அப்படின்ற மாதிரி கத்துறா. இந்த பக்கம் ஜிமினு ஷுகாவும் திரும்புகிறாங்க. உங்கள் ஊர் மாதிரி கிடையாது, இங்கே பப்ளிக்லலாம் கிஸ் பண்ணக்கூடாது தெரியும்ல. அப்போ நம்ம ஜிமின் தான் சரின்ற மாதிரி தம்ஸ்அப் காட்டிட்டு அங்கே நடக்க ஆரம்பிக்கிறான். சரி இப்போ அப்படியே டேங் திரும்ப ஜங்குக்கு ரொம்ப க்ளோஸில் வந்து நிற்கிறான். என்னடா நம்மளும் போகலாமா? நம்ம என்ன கப்பிள்ஸா போயிட்டு இது பண்ண என்ன டேங் நீனா கப்பிள்ஸ் மட்டும் தான் போகணுமா, நம்மளாம் போகக்கூடாதா? அப்படிலாம் இல்லையே, வா போகலாம். டேய் கொடை நமக்கு எதுக்கு கொடை? எதுக்கா? இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இப்படியே வெயிலில் போனால் கருகிறோன்னு, என் கலரை பார்த்தல. ஸோ அப்போ நம்ம டேங் தான் அப்படியே அவனை பார்க்குறான். அது சரி அப்படின்ட்டு ஜங்குக் கையில் ஒரு அம்ப்ரெல்லாவை கொடுத்துட்டு அவன் அப்படியே நடந்து போகிறான். நீ வரலாம்ல? எதுக்கு என்னையும் தப்பாக பேசுகிறதுக்கா? அப்போ அவங்கள மட்டும் அமுச்சு விட்டுருக்க, அவங்களும் தப்பாக பேச மாட்டாங்களா? பேசுவாங்க தான், பேசட்டும். நான் பேசுகிறேனே தான் அவங்களுக்கு இதுவாக இருந்துச்சு. இப்போ மற்றவங்க பார்த்தா பேச போகிறாங்க. சரி என் கூட வர்றது உனக்கு அசிங்கமாக இருக்கு. நான் அப்படி சொல்லலையே. அப்போ என் கூட வா. இல்லைடா, நானும் இங்கே பிறந்து வளர்ந்த பையன், எனக்கு இந்த கொடையிடெல்லாம் தேவைப்படாதுப்பா, நான் அப்படியே வருவேன். சரி எனக்காக வாயேன் என் கூட. ஸோ டேங்குடைய மேலே பார்க்குறோம், சூரியன் அப்படியே கொளுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ விட்டா இன்னொரு வாட்டி கூப்பிட மாட்டான், மூடிக்கிட்டு ஒழுங்கா போயிட்டேன் அப்படின்ட்டு ஜங்குக் பக்கத்தில் போய் நிற்கிறான். ஜங்குக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு, பட் டேங்குக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. அவன் அப்படியே நடந்து போகிறான், ஜங்குக்கு அவன் கூடயே போகிறான். ஜங்குக்கு எத்தனையோ பேருக்கு லவ்வில் ஹெல்ப் பண்ணியிருப்பான், ஆனால் இது வரைக்கும் அவனுக்குன்னு ஒரு லவ் வந்ததே கிடையாது. அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு அவனுக்கு ஃபீல் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இப்போ என்னன்னே தெரியாத ஒரு ஃபீல் அவனோட மனசுக்குள்ளே இருக்கு. டேங்க ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இவன் இப்படியே பார்த்துக்கிட்டு லைஃப் லாங் வாழலான்ற மாதிரி அவனோட மைண்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஜிமினோ ஷுகாவும் தூரத்தில் ஒரு இடத்துல போய்ட்டு உட்காந்துட்டாங்க, கடலெல்லாம் கிட்ட. ஸோ நம்ம டேங் தான் இங்கே உட்காந்துடலாமா? இங்கேயா? உட்காந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங் அப்படியே உட்காடுறான். மண்ணு லைட்டாக சூடாக தான் இருக்குது. ஜங்குக்கும் அப்படியே பக்கத்துலேயே உட்காடுறான். ஸோ இப்போ டேங் தான் நான் கேட்குட்டா? கேளு. ஏன் கேட்குட்டான்னு பர்மிஷன்லாம் கேட்குறேன். சரி உங்கள் ஊரில் இந்த பையனும் பொண்ணும் லவ் பண்ணுறாங்கல்ல? ஆமாம். அவங்களாம் லவ் பண்ணுறாங்க. சரி என்ன பண்ணிப்பாங்க? டேய் சொல்ல, நீ காலையில் பேசுனதை பார்த்தா உனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு நினச்சேன். என்ன இப்படி ஒரு கொஷின் பண்ணுற? அது எனக்கு பிடிக்காதுன்றத விட அதெல்லாம் உண்மையிலே கிடையாது. ஸோ அதெல்லாம் விட நீ முதல் சொல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க? ஏன் இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கக்கூடாது, அங்கே இருக்காங்க பார்த்தியா அவங்கக்கிட்ட போகல. ஐயோ உன்னோட ஹியா என்ன முறைகிறாரு. ஆனால் வேணாம், நீ தான் என்னோட ஃப்ரெண்டாச்சு, நான் உங்ககிட்ட தானே கேட்க முடியும். அது சரி. சரி நான் ஒன்று கேட்கட்டா? ஃபஸ்ட்டு நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல. நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீ ஆன்சர் பண்ணணும் நான் கேட்குறதுக்கு. சரி நீ ஏன் சேம் ஜெண்டரை லவ்வாக பார்க்க மாட்டேங்கிற? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜங்குக், லவ்ன்ற விஷயம் இந்த உலகத்திலேயே கிடையாது. எல்லாமே அந்தந்த டைமில் வர அட்ராக்ஷன், அவங்கவுங்க பாடி நீட்ஸு, அவங்க உடம்புக்குள்ளே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், இது எல்லாம் மட்டும்தான். அப்போ லவ் ஒன்று இல்லவே இல்லைன்ற. ஆமாம். அப்போ உனக்கு என்ன முக்கியம்? எனக்கா? கல்யாணமா? ஆமாம், கல்யாணம் பண்ணிப்பாங்க. சரி கல்யாண லைஃப்பில் என்ன இருக்கணும்னு நினைக்கிற? அட்ஜஸ்ட்மெண்ட், கமிட்மெண்ட்ஸ், அப்புறம் குழந்த, அப்புறம் அந்த குழந்தைய நல்லா வளர்க்கணும். எதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்க ஜங்குக்? இவ்வளோதான் ஒரு கல்யாணமாடா? அவ்வளோதான். நீ சொல்ல. எங்கள் ஊர் பொண்ணுங்கள்லாம் இங்கே இருக்க ஆம்பளைங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் அந்த பொண்ணுங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. அந்த ஆம்பளைங்க இந்த பொம்பளைங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கறதுக்காக ஒரு கமிட்மெண்ட்டோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. குடும்பமாக சேர்ந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க, அப்புறம் அந்த குழந்தைக்கும் அதே லைஃப்பை கொடுக்குறாங்க. இவ்வளோதான் லைஃப்.
திருப்பி திருப்பி இதே தான் சைக்கிளராக நடந்துட்டு இருக்க போகுது. இதில் லவ் எங்கேருந்து வருது? அப்படியே இங்கே இருக்கிற ஜென்ரேஷன் லவ் பண்ணுறோன்னு சொல்லி சுற்றினாலும் லவ் பண்ணுறவங்க எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறது கிடையாது. நீ எப்படிட்டு அவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற? ஏன்னா நான் நேராக பார்த்துருக்கேன்டா, என்னோட பேரண்ட்ஸே நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நானும் அப்பாவும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்டா அப்படின்ற மாதிரி. எனக்கு அப்போ லவ் மேரேஜா அப்படின்னா என்னது, நமக்குன்னு ஒருத்தவங்களை பிடிக்குமான்னு ரொம்ப 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 ஆசை இருந்துச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா நிறைய சண்டை போட்டுப்பாங்க. அவங்களுக்குள்ள சரியான புரிதலே கிடையாது, சண்டை போடாத நாளே கிடையாது. அவங்க சண்டை போட்டு அவங்க ஒருத்தர் மேலே இருக்க ஒருத்தர் கோவத்தை என் மேலே காட்டுவாங்க. அப்போ ஒரு நாள் அம்மா ஒரு நாள் அழுதுகிட்டே சொன்னாங்க, எனக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற காதல் செத்து போச்சு, இந்த காதல் போய் தான், உனக்காக மட்டும்தான் அவங்க இப்போ வரைக்கும் நாங்கள் சேர்ந்துருக்கோம், இல்லைன்னா நாங்கள் எப்போயோ பிரிஞ்சு போயிருப்போன்னு அம்மா அழுதுகிட்டே சொல்லிச்சு. அப்பா கோவத்தில் அதே தான் கத்தி சொன்னார், எனக்காக மட்டும்தான் இப்போ வரைக்கும் அவங்க 2 பேர் சேர்ந்துருக்காங்க, இல்லைன்னா எப்போயோ பிரிஞ்சு போயிருப்பாங்க. டிவோர்ஸ் வாங்கலான்னு கூட நினச்சாங்க தான், ஆனால் என்னை விட்டுட்டு இருக்க அவங்க 2 பேருக்குமே விருப்பம் இல்லை. என்னை பெற்றுட்டாங்களேன்னு சொல்லி அவங்க 2 பேர் சேர்ந்து வாழ்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ளே வெறும் கமிட்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்லி சுற்றிட்டு இருக்க அந்த காதலும் கிடையாது. அவங்கள்ட்ட இருக்கிறது வெறும் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவ்வளோதான். என்னை பெற்றுட்டாங்க, வளர்க்குறாங்க. சொல்லப்போனால் இது என் அப்பா அம்மா லைஃப்பில் மட்டும் கிடையாது, இது எல்லார் லைஃப்லையுமே நடக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்த உலகம் முழுக்க இது இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, அதுக்கும் நீ சேம் ஜெண்டர் அக்செப்ட் பண்ணாததுக்கு என்ன ரீசன்? ஐயோ, இந்த மாதிரி இருக்கிறவங்களால நோய் தான் பரவும். நீ கேள்விப்பட்டது இல்லையா, உலகத்தில் இருக்கிற அதிகபட்ச நோய்க்கு காரணமே இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தான். இன்ஃபெக்ஷன் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தவங்க மூலிமா இன்னொருத்தவங்களுக்கு நோய் பரவ நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க பாடி நீட்ஸை தேடி போகிறாங்க, ஆனால் அது வழியாக நோய் தானே வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் ஒரு பொண்ணும் பையனுமே ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு இருக்க மாட்டா. ஒரு 2 பசங்க இல்லை 2 பொண்ணுங்க ஒருத்தனுக்கு ஒருத்தினா இருக்க போகிறாங்க. இவங்களதெல்லாம் லவ்வே கிடையாது, ஜஸ்ட் அட்ராக்ஷன், அவ்வளோதான். நீ அதை மட்டும்தான் பார்த்துருக்க, உனக்கு அதில் இருக்கிற எந்த நல்லதுமே தெரியல. இதில் எந்த நல்லதுமே இல்லை ஜங்குக். ஒரு ஸ்ட்ரெயிட் பர்சனாலேயே சந்தோஷமாக இருக்க முடியல ஒரு லைஃப்பில். இப்போ ஒரு பொண்ணு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும், லைஃப்பை லீட் பண்ணணும், ஜென்ரேஷனை வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவாவது இருக்குது. பட் இப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன மோட்டிவ் இருக்குதுன்னு நினைக்கிற? பாடி நீட்ஸ் மட்டும் தானே. இங்கே பாருட்டையும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே பாடி நீட்ஸை மட்டும் தேடாது, கண்டிப்பாக ஒரு எமோஷனல் சப்போர்ட்டை தேடும். அப்படி பாடி நீட்ஸை தேடுற ரிலேஷன்ஷிப்பாகவே இருந்தாலும் அதில் ஒரு லாயலிட்டியை தேடும். சும்மா வெறுமன பாடி நீட்ஸை மட்டும் தேடி போனால் அது ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, அதுக்கு பேரே வேறு. ஆனால் சொல்கிறது ஒரு விஷயம் ஒத்துக்கிறேன், இப்போ இருக்கிற ஆணும் பொண்ணு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே பெருசாக போக மாட்டேங்குது. ஆனால் லவ் பண்ணுறவங்க கடைசி வரைக்கும் உண்மையாக லவ் பண்ணுவாங்க. உங்கள் அப்பா அம்மாவை சொன்னல எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு, அவங்களோட லவ் அவங்க அப்படி தான் காட்டிக்கிறாங்களா இருக்கும், சண்டை போட்டு தான். அது எப்படி ஜங்குக், லவ் பண்ணுறவங்களுக்குள்ளே எப்படி சண்டை வரும்? நீங்கள் தான் லவ் பண்ணுறீங்கல்ல, அப்படியே சண்டை போடுறீங்க. சண்டை வந்தால் தான் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீ சொன்னியே அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வரணுன்னா கண்டிப்பாக ஒருத்தர் புரியணும்ல. ஒருத்தருக்கு புரியணுன்னா கண்டிப்பாக சண்டை இருக்கணும். நீ நானாக முடியாது, நான் நீ ஆக முடியாது. ஆனால் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன மாற்றிக்கலாம், எனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஒன்றை மாற்றிக்கலாம். எதுக்காக மாற்றிக்கணும்? நான் எப்படி இருக்கணும், நான் இப்படி தான் இருப்பேன், நான் என்னை கண்டிப்பாக மாற்றிக்க மாட்டேன். அப்போ ஜங்குக் தான் டேங்கோட கையை பிடிக்கிறான். அவனோட 2 கையில் டேங்கோட கையை பிடிச்சிட்டு, எனக்கும் லவ் எப்படி இருக்கும்லாம் தெரியாது டேங், எனக்கும் அதை ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் தெரியும், லவ்க்காக மட்டும்தான் தன்னை தானே மாற்றிக்க முடியும். நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையும் ஆசைப்பட்டு பண்ண முடியும். நம்ம பிடிச்ச ஒரு பர்சனுக்காக நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயமும் நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷம் தரும். அவங்க கையை பிடிச்சி கண்ணை பார்த்து பேசுகிற அந்த ஒரு நிமிஷம்
அந்த உலகமே அவங்க கையில் இருக்கும். எவ்வளோ சண்டை போட்டாலும் கடைசியாக ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி முடிகிற அந்த சண்டை கண்டிப்பாக அந்த லவ்வை பிரித்து விடாது. இன்னும் அதிகமாக அந்த லவ்க்குள்ளே அவங்கள முழுகடிக்கும். ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேணாம், ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகணும். அதுதான் லவ். நான் இப்படி தான், அந்த மாதிரி நீ தெரிஞ்சுக்கிட்டு உன்னை நீயே மாற்றிக்கிறது லவ். ஸோ பட்டையாங் தான் ஜங்கு கூட ஐஸை தான் பார்த்துட்ருக்கான். ஆனால் இந்த மாதிரி இருந்தால் குழந்த எப்படி பெற்றுக்க முடியும்? இவங்களால ஒரு ஜென்ரேஷனை பில்ட் பண்ண முடியாதுல்ல. இப்படியே எல்லோரும் அவங்கவுங்க ஜென்டரையே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்புறம் வருங்காலம் ஜென்ரேஷன் இல்லாமல் வந்துடுமே, பாப்புலேஷன் கம்மியாயிருமே. டயாங், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தில் எல்லாருக்குமே சேம் ஜென்டர் ஃபீலிங் வராது. ஒன்றை மாதிரி ஆட்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதனால் எல்லோரும் இப்படி மாறிடுவாங்கன்னு நீ சொல்கிறது தப்பு. அது மட்டும் இல்லாமல் பெத்தா மட்டும்தான் குழந்தையா? நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு மூலியமாக உனக்கு ஒரு குழந்தை வந்து உன்னை அப்பான்னு கூப்பிட்டா மட்டும்தான் நீ அந்த குழந்தைக்கு அப்பா ஆகுவியா? நீயும் நானும் ஒன்றா சேர்ந்துருந்தா, நீ நானும் ஒரு குழந்தைய தத்து எடுத்திருந்தா அந்த குழந்தைக்கு நம்ம பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் இல்லை தான், ஆனால் நம்மளை தானே அந்த குழந்தை அப்பான்னு கூப்பிடும். இந்த உலகத்தில் ஆர்ஃபனேஜஸ் எவ்வளவோ இருக்குது. அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஹியா மாதிரி கப்பிள்ஸ் குழந்தைய எடுத்து வளர்த்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஒரு பேரண்ட்ஸ் கிடைக்கும், இவங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை கிடைக்கும். ஜென்ரேஷனும் கண்டிப்பாக அழிய போகிறதில்ல. நீ நீ என்ன சொல்கிற? அப்போ இப்படி கூட இருப்பாங்களா? இருப்பாங்களே, உனக்கு தெரிலன்னு சொல்கிறா. இருக்காங்க அப்படின்ட்டு ஜங்குக் டக்குன்னு கையை எடுத்துகிட்டு அப்படியே திரும்பிட்டு கடல் பார்க்க ஆரம்பிக்கிறான். இங்கே டேங் தான் கையை அப்படியே வச்சிட்ருக்கான், ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஒரு டக்குன்னு டேங்குடைய கான்சியஸ் ஆகிட்டு, அடிங்கப்பாடி அப்பா, நான் எத்தனை பேர் மண்டையை கழுவிருப்பேன், ஐயோ இவன் என் மண்டையை கழுவ பார்க்குறானே அப்படின்ட்டு இங்கே டேங் தான் ஒரு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையை ரப்பன்ட்டு, இவங்க கிளம்பலாண்டா, என்னடா அவ்வளோ சீக்கிரமாவா, ஐயா இங்கே இருக்கோண்ணா பார்ப்பலாம், இங்கே இருந்தால் மைண்ட் எங்கெங்கேயோ போகுது அப்படின்ற மாதிரி எங்கிட்ட அவங்க சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே கூப்பிட்டு போகிறான். பின்னாடி ஏஷுகாவும் ஜிமினுடைய நடந்து வராங்க. பட் அங்கே தான் ஜங்கு கிட்டே ஒட்டிட்டு, ஜங்குக் சொல்ல, நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லலையே. என்னது இவங்களாம் என்னடா பண்ணுவாங்க? வா காருக்கு வா, நீ கண்ணால் பார்ப்ப வா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு தான் டேங்க கூட்டிகிட்டு போகிறான். டேங்க அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த பக்கம் நம்ம யூமி தான் காருக்குள்ளே உட்காடுறாங்க. ஸோ நம்ம யூங்கி தான் என்ன நினச்சானோ வந்து ஜிமின் மடியில் ஏறி உட்காந்துக்கிறான். இங்கே டேங்க அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு திரும்புகிறான். ஸோ ஜங்குக்கு தான் அப்படியே சிரிச்சுட்டு டேங்கோட ஃபேஸ் அப்படியே திருப்பி விட்டுட்டு நேராக பார்த்து வண்டியை விட்டு, என்னடா வண்டி விட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் யூமின் தான் பங்கமாக அவங்க ஒரு கிஸ்ஸின்னு போயிட்டுருக்கு. டேங்கால திரும்பாமல் இருக்க முடியல, அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறானுங்க, ஐயோ என்ன இப்படி ஒரு கிஸ்ஸா, ஐயோ பொண்ணு தோத்துறம் பொழுகுதே, ஐயோ டேயாங் சொல்லடா என்ன பார்க்குற? நானும் பார்க்கல, ரோடு பார்த்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். தெரியுது, மிரரை ஒழுங்காக வச்சு ஓட்டு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்படியே மிரரை பேக் மிரர் தெரிகிற மாதிரி வைக்கிறான். யூமின் பார்த்த மாதிரி இருந்திருக்கு அந்த மிரரு. ஸோ பேக் மிரர் தெரிகிற மாதிரி வைக்கிறான். டேங் தாடி வண்டியை சுழிஞ்சிக்கிட்டே அப்படியே கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ எல்லோரும் ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ டேங் தான், நீங்கள் எதுக்காக இந்தியா வந்தீங்க, அதுவும் எதுக்காக தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி இங்கே டேங் கேட்க. ஸோ ஜிமின் தான், ஜங்குக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். அவன் ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு ஒவ்வொரு ஃபெஸ்டிவலாக என்ஜாய் பண்ணுற பர்சன். எங்கெல்லாம் என்ஜாய் இருக்கோ அங்கெல்லாம் ஜங்கு இருப்பான். ஸோ லாஸ்ட் மந்த் ஹோலி நடந்துச்சுல்ல, அப்போ ஜங்குக்காலையும் எங்களாலையும் வர முடியல. ஸோ இந்த தடவை இங்கே ஹோலி கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இந்த மந்த்து. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். அப்படியா, அது எங்களோட ஹோட்டலில் தான் நடக்குது. அது சரி, இது தெரியாமல் போயிடுச்சே.
ஜங்குக் அப்போ நாளைக்கு ரெடியாக இருந்துக்கோ, உன்னை ஃபுல்லாக கலர் பொடியில் பூச போகிறேன். அதையும் பார்க்கலான்ட்டையா யார் யார் மேலே கலர் வைக்கிறான்னு அப்படின்ற மாதிரி இங்கே டேயாங்க ஜங்குக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுட் அப்படியே வருது. அப்போ ஜிமின் தான் என்னது இது, பிரியாணி, அதுவும் சென்னை பிரியாணி செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்துட்டு சர்வ் பண்ணுறான். டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு அப்படின்னு நம்ம சொல்ல சுகர் எடுத்து வாயில் வைக்கிறான். காரமாக இருக்குது. என்னாச்சுடா, என்னாச்சு, காரமாக இருக்கு அப்படின்ட்டு இந்த பக்கம் சுகர் தான் அப்படியே ஒரு மாதிரி வாய் அப்படியே வச்சுட்டு ஹா பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜிமின் தான் அப்படின்ட்டு அவன் வாய்க்குள்ள அப்படியே கத்துச்சு ஊதிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஜிமின் அப்படி பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம டேங் தான் ஜங்குக்கோட கையோடய சொறிகிறான். என்னடா உனக்கு காரமாக இல்லை, காரமாக இருக்கே, பட் நீ எதுவுமே சொல்லலை. அவனுக்கு ஆள் இருக்கு, அவனுக்கு ஊதி விடுறதுக்கு ஆள் இருக்கு, நான் என்ன உன்கிட்ட சொல்ல முடியும்? அது சரி, ஆனால் காரமாக இருந்தால் தண்ணி குடிப்பாங்க, இவனோட வாய்க்குள்ளே காத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். டேயாங், இது அவ்வளோ காரம்லாம் இல்லை, நாங்கள் இதுக்கு மேலேயுமே காரம்லாம் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் ஜிமின் அவனை பார்த்து அட்ராக்ட் ஆகிட்டு அவன்கிட்ட அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிப்பான். இப்போ பார், சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் ஜிமின் அவன் கிட்ட தான் இருப்பான். அவன் என்னென்ன பண்ணுறான், எதை சாப்பிட்றான், எதை சாப்பிட்டா அவனுக்கு காரமாக இருக்காது, எதை சாப்பிட்டா அவனுக்கு பிடிக்கும்ன்ட்டு பார்த்து எடுத்து வைப்பான். நீ பாரு அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் சொல்கிறான். ஸோ டேங் சாப்பிட்டுட்டே பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜிமின் தான் ஸோ அங்கே இருக்கிற ஒவ்வொரு டிஷ்ஷும் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அந்த ஒவ்வொரு வாய் டேஸ்ட் பார்க்குற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த பிரியாணி கூட கொஞ்சமாக ரைட்டாக எடுத்து வச்சுட்டு அவன் இது கூட சேர்த்து சாப்பிடு, காரம் கம்மியாக இருக்கும். அது நீ எனக்கு ஃபீட் பண்ணுறியா? சரி கூட அப்படின்ட்டு ஜிம்மின் அந்த பிளேட்டை கையில் எடுத்து அவன் அப்படியே பொறுமையாக ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம டேயாங் தான் ஏன் ஸ்பூனில் ஃபீட் பண்ணுறீங்க, கையில் தான் பண்ணுறது, அதான் ஊட்டுறதுன்னு ஆயிடுச்சு, நம்ம ஊர் ஸ்டைல் படி கையில் ஊட்டிடுங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் கையில் ஊட்டிப்பாங்களா, எங்கள் ஊர்லெல்லாம் நாங்கள் கையில் தான் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்க கை எடுத்து காட்டுறான். ஸோ ஜங்குக்கு ஜிமின் சுகா 3 பேர் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஜிமின் தான் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கையில் ஃபீட் பண்ணுறான். பட் அவனுக்கு கையில் ஒழுங்காக ஃபீட் பண்ண தெரியலை. ஸோ அப்போ நம்ம டேயாங் தான் இது பாருங்கள் என்ன பாருங்கள் அப்படின்ட்டு அவன் ஃபுட்டை எடுத்து ஜங்குக்கு அப்படியே ஃபீட் பண்ணுறான். ஜங்குக்கு அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. இப்படி தான் ஊட்டணும், ஓகேவா, இப்படி வச்சு நீங்கள் ஊட்டினாதான் அவருக்கு ஃபீட் ஆகும் ஒழுங்கா. ஓகே அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் எனக்கு ஃபீட் பண்ண, இந்த பக்கம் ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஆகிட்டான். என்னாச்சுடா, சாப்பிடு. அது எனக்கு கையில் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு, சரி சாப்பிடு. அது டேயாங் சொல்கிறா, எனக்கு எப்படி சாப்பிட்ணுன்னு சரியா தெரிலையே, பேசாமல் நீ எனக்கு ஊட்டி விட்டுறியா? டேய் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கடா. என்ன டேயாங் நீ எனக்காக இது கூட பண்ண மாட்டேங்கிற, உன் கூட கம்பெனிக்கெலாம் நான் இருக்கேன், நான் உன்ட்டு பேசுகிறேன், எனக்கு ஊட்ட கூட மாட்டேங்கிற. சரி 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 உன் நடிப்பை கொண்டு வந்து எண்டப்படாத, என்ன பண்ணணும் ஊட்டணும் அவ்வளோதானே. சரி கூட அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம டேயாங் தான் ஜங்குக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அவனும் அதே கையில் சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்கே நம்ம ஜங்குக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வேணும் உனக்கு ஃபீட் பண்ணிட்டா, உனக்கே சாப்பிட தெரிலன்னா ப்ளீஸ் 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 நான் ட்ரை பண்ணுறேன், சரி இந்தா அப்படின்னு நம்ம சொல்ல ஜங்குக் தான் அப்படியே ஒரு கையில் சாப்பாடு அப்படியே எப்படி சொல்றது குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி கொஞ்சமாக எடுக்கிறான். ஏன் இன்னும் 4 பருக்கட, டேய் ஒழுங்கால்டா சாப்பாடை அப்படின்னு சொல்ல. இப்போ அவங்க தான் அப்படியே ஜங்கு கையை பிடிச்சி இவ்வளோ சாப்பாடு கையில் எடுக்கலான்ட்டு அப்படியே எடுத்து காட்டுறான். அப்படின்ற மாதிரியும் வாய் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு இருக்க. ஜங்குக் தான் அப்படியே கையை நம்ம டேயாங்கோட சின்னது கீழே வச்சுக்கிறான் சாப்பாடு கொட்டாத மாதிரி. இங்கே ஜங்குக் அப்படியே டேயாங்க்கு ஃபீட் பண்ணிட்டு எப்படி இருக்கு, எங்கள் ஒரு பிரியாணி நல்லா தான் இருக்கும். அப்போ ஜங்குக் தான் சரின்ற மாதிரி தலையாடி சிரிச்சுட்டு நான் ஊட்டினது எப்படி இருக்குன்னு கேட்டால் இவன் பிரியாணி நல்லா இருக்குன்றான் பைத்தியம் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்கான். ஸோ டேயாங் தான் டக்குன்னு திரும்பிட்டு எதாவது சொன்னியாடா, இல்லை அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறான்.
ஸோ அப்படியே அன்றைக்கி ஈவினிங்குமே ஆகுது. ஸோ நம்ம டேங் தான் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா இடமும் சுற்றி காட்டியிருப்பான். ஸோ அவங்க சென்னைக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ சென்னையில் எந்த இடம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கோ அங்கெல்லாம் போய் சுற்றி காட்டிக்கிட்டு இருக்கான். ஃபுல்லாக அவங்கள சுற்றி காட்டி முடிச்சுட்டு அந்த ஃபுல் டேவை ஃபுல்லாக ட்ரைவில் முடிச்சுட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். இங்கே நம்ம ஷுகா தான் ஜிமின் மடியில் தலை வச்சு தூங்கிட்டு இருக்கான். ஜிமின் அப்படியே விண்டோ சைடில் பார்த்த மாதிரி தலையை சாச்சு அவன் அப்படியே தூங்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அவன் அப்படியே வெளியே பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி தலையை வெளியே விட்டு அந்த இடத்த அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். டேங் தான் எப்படி எங்கள் ஊர் பிடிச்சிருக்குதா? உங்கள் ஊர் அளவுக்கு அது இருக்குதா? எந்த ஊரையும் எந்த ஊர் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. அந்தந்த ஊர் இருக்கிற இடத்துல அதாவது அழகு. நான் போன வரைக்கும் எல்லா இடமுமே அழகு தான். இதுவுமே ஒரு டைப் ஆஃப் அழகு தான். இங்கே சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது, போக நிறைய இடம் இருக்குது, சாப்பிட நிறையா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குட்டே. தேங்க்ஸ் இன்றைக்கி டேவை ரொம்ப ஹாப்பி ஆக்குனதுக்கு. இதில் என்ன இருக்குது? நான் உன்னோட ஃப்ரெண்டில், ஸோ கண்டிப்பாக உன் கூட இருக்கணும். அவங்க ஒரு உண்மையை சொல்லிட்டா. சொல்லுடா, உனக்கு ஃப்ரெண்டுன்னா ஃபஸ்ட் என்னன்னு தெரியுமா? ஃப்ரெண்டு தானே? பாய் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு. டேயாங் பாய் ஃப்ரெண்ட். இன்னொரு அர்த்தம் கூட வச்சுக்கோ, நீ என்னோட ஸ்வீட் ஹார்ட். எதை அப்படின்ட்டு இந்த பக்கம் காரை டக்குன்னு நம்ம டேயாங் தான் பிரேக் போட இந்த பக்கம் நம்ம ஜிமினு ஷுகான் ஜர்க்காகி எந்திரிக்கிறாங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஹியா, அது டாக்டருக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் சொல்லிட்டு அவன்ட்டு அங்கே பார்க்குறான். இந்த பக்கம் ஷுகா அப்படியே எழுந்திருப்பான். அவன் இன்னும் கம்ஃபர்ட்டாக நம்ம ஜிமினோட மடியில் ஏறி உட்காந்துக்கிறான். அவன் அப்படியே ஜிமினோட ஷோல்டரோடு அவன் தலையை அப்படியே சாய்ச்சிட்டு அப்படியே மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஜிமின் அப்படியே அவனை தட்டி கொடுத்துக்கிட்டே அவனும் தூங்குறான். ஸோ இந்த பக்கம் டேங்க் தான் பொறுமையாக காரை ஸ்டார்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணுறான். என்ன பேசுகிற ஜங்குக் நீனா? பொசுங்க இப்படி சொல்லாதரா, நெஞ்சு வெடிச்சிடும் போலக்கு. நான் உண்மையை தான் சொல்கிறேன். டேய், எங்கள் பாய் ஃப்ரெண்டுனா பையன் ஃப்ரெண்டை தான் அப்படி சொல்லுவாங்க. ஒரு பொண்ணை ஒரு பையனை பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னாதான் அது வந்துட்டு நீ சொல்கிற அர்த்தம். இங்கே ஒரு பையன் சொன்னால் ஃப்ரெண்டுன்னு தான் அர்த்தம். அதுவும் ஊரில் டேயாங், என் ஊரில் ஃபியானா பாய் ஃப்ரெண்ட், ஐ மீன் காதலன். டேய், நான்லாம் எல்லாம் கிடையாது. உன்னை நான் திருப்பி லவ் பண்ணுன்னு சொல்லவே இல்லையே. எதை லவ் பண்ணுறியா? டேயாங், ஏன் இவ்வளோ இதாகிற? ரிலாக்ஸ் ஆகிற. எப்படா ரிலாக்ஸாக இருக்கிறது? காலையிலேருந்து ஃப்ரெண்டுன்னு கூட பழகிட்டு இருக்க, திடீர்னு லவ்ன்ற. ஏய், நான் சொல்லும் போதே நீ என் பாய் ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னேன். நான் உன்னை ஃப்ரெண்டுன்னெலாம் சொல்லலை, நீ தான் நான் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். நான் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தேன், அவ்வளோதான். மற்றபடி நான் ஒன்றும் பொய் சொல்லலை. நீ பொய் சொல்லலடா, உண்மையை மறைச்சிட்ட. நான் மறைக்கல, நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. நீ அது எதுவுமே சொல்லலைல்ல? ஆமாம், எனக்கு தேவையாதானே, அதனால் சொல்லலை. நீ என்ன சீட் பண்ணுற? நம்ம என்ன லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளே சீட்டிங்கா? பட் டோன்ட் வரி டேயாங், நான் சீட்டிங்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு ஒருத்தன் தான். டேய், என்ன? நான்லாம் அப்படி கிடையாது. அந்த மாதிரி பையன் நான் கிடையாது. எந்த மாதிரி பையன்? எந்த மாதிரி பையன்? ஏன் இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா உனக்கு அசிங்கமாக இருக்கா? டேய், அப்படி சொல்லலை. வேற என்ன? இப்போ வேற என்ன பேசுனா? இங்கே பாரு ஜங்குக், நான் அந்த மாதிரி பையன் கிடையாது. நான் கே கிடையாது. ஏன்? நானும் தான் கே கிடையாது. உனக்கு மேலே லவ் இருக்குது அப்படி தானே? டேயாங், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எனக்கு தேவை லவ். நீ ஒரு பொண்ணாகவே இருந்ததுனால எனக்கு லவ் வந்திருக்கும். நீ ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக இருந்ததுனால எனக்கு லவ் வந்திருக்கும். ஆனால் அது நீ டேயாங், அதனால் மட்டும்தான் எனக்கு லவ் வந்துச்சு. இங்கே பாருடா, இந்த ஃபஸ்ட் சைட் லவ் இது மாதிரிலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. சொல்ல போனால் எனக்கு லவ்லேயே நம்பிக்கை கிடையாது. கல்யாணம் மட்டும்தான் லைஃபு, அதுவும் ஒரு குழந்தைக்காக. மற்றபடி இதெல்லாம் லைஃப் கிடையாது. டேயாங், நம்ம இதை பற்றி மதியானமே பேசிட்டோம். நம்ம சும்மா பேசுகிறோன்னு நினச்சோம். நீ என்னென்னா இது சீரியஸ் எடுத்துகிறோம், நான் இங்கே கனவா கண்டேன். நீ என்னன்னு செஞ்சுட்டு என்னடா பண்ண போகிறோம்? அதான் இப்போ பார்த்தியே, பின்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா பார்த்துட்டு தானே இருந்த. உனக்கு அது பிடிச்சிருந்துச்சு தானே? பிடிச்சிருந்துச்சா? டேய், இதை எப்படா பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதானே தவிர்த்து எனக்கு ஒன்றும் பிடிச்சலாம் இல்லை. தெரியும். இங்கே பாரு ஜங்குக், நான் உன்னை நல்ல ஃப்ரெண்டாக பார்க்குறேன். நீ எதுக்கு என்ன இப்படி பார்க்குற? டேய், நடிக்காத. இன்றைக்கி பீச்சில் நான் கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது
நீ கண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்த. உன் கண்ணு சொல்லிச்சு என்னமோ சொல்லிச்சா. டேய், கையை பிடிச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருந்தேன், நானும் பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டிருந்தேன், அவ்வளோதான்டா, நடிக்காத, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு டேங் போயிட்டு காரை ஸ்டாப் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் நம்ம டேங் தான் காரை விட்டு இறங்கிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். இந்த பக்கம் நம்ம ஜிமின் நம்ம யோங்கி அப்படி எந்திரிச்சு பார்க்குறாங்க. ஸோ ஜிமின் தான் அப்படியே பார்த்துட்டு, எங்கள் ஜங்குக்கு உன்னோட ஃப்ரெண்டை காணோம். ப்ரப்போஸ் பண்ண ஹியா, பயந்து ஓடிட்டான். எது ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? எனக்கு அவனை பிடிச்சிருக்கு ஹியா. டேய், இவனை மாதிரி பையனா கண்டிப்பாக உனக்கு செட் ஆக மாட்டான். அவனுக்கு லவ்வோட மதிப்பே தெரிலடா. ஒரு பர்சன் லவ் பண்ணுறது இலக்காரமாக யோசிக்கிறான். அவன் காலைல சொன்னது பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ சொன்னதுக்கு அவன் ஜாலரை தட்டினா அவ்வளோதான். அவன் எங்களை அப்படி யோசிச்சான்றது எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு தெரியும் ஹியா, அவன் என்ன மாதிரி கிடையாது. அவன் மனசுக்குள்ளே நிறைய குழப்பம் இருக்கு. அவன் வளர்ந்த சூழல் அப்படி. அவனுக்கு லவ்னா என்னன்னே தெரியல, லவ் மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் அவனுக்கு கண்டிப்பாக லவ்னா என்னன்னு புரிய வைப்பேன். டேய், சும்மா பைத்தியம் மாதிரி பேசாத. அன்றைக்கே நம்மளுக்கு ஃப்ளைட் இருக்கு. இவனை லவ் பண்ணிட்டு என்னை எங்கேயோ உட்காந்துக்க போறியா? இல்லை ஹியா, அவனுக்கு புரிய வைக்கணும். என் லவ் ட்ரூன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். லவ் இந்த உலகத்தில் என்ன இருக்குன்னு புரிய வைக்கணும். ட்ரூவாக லவ் பண்ணுறவங்க இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த லவ்க்காக இன்னும் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு அவனுக்கு புரிய வைக்கணும் ஹியா. இதை நீ புரிய வைக்கணுன்றதுக்காக பண்ணுற மாதிரி இருக்க. ஏன் நான் கோவப்பட்டேன்னு சொல்லி அவனை புரிய வைக்க ட்ரை பண்ணுறியா? இல்லை ஹியா, எனக்கு அவனை பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அவன் மேலே இருக்கிறது பியோர் லவ். நீங்கள் சொல்வீங்கல்ல, சுகாஹியாவை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு, வாழ்ந்து அவர் கூட தான் வாழணும்னு தோணுச்சு, அவருக்காக உங்களையே மாற்றிக்கலான்னு தோணுச்சுன்னு அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பீங்கள்ல. எனக்கு இது வரைக்கும் யார் மேலே வராத ஒன்று இவன் மேலே வந்துச்சு. ஆனால் எப்படி அவன்கிட்ட நெருங்கிறதுன்னு தெரில. அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவன் பேச பேச எனக்கும் அவனுக்கும் நிறையா வித்தியாசம்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஒன்று ஹியா, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறான். எனக்கு அவன் வேணும். ஜங்குக், ஊரில் எத்தனையோ பசங்க நல்ல பசங்களாக இருக்காங்க, உன்னோட லவ்க்கு டிசர்வ் ஆனவே அவன் கிடையாது. அப்போ ஜங்குக் தான் திரும்பிட்டு ஜிமினை பார்த்துட்டு, ஆனால் எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் லவ் பண்ணுறேன். என் லைஃப்பில் லவ்னு ஒருத்தர் இருந்தானோ அது அவன் மட்டும்தான். சரியா, நீங்கள் வாங்க, நான் அவன் பின்னாடி போகிறேன். எது, அவன் பின்னாடி போறியா? டேய் நில்றா, ஏன்னா போகிறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்ட்டு ஜங்குக் கார் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஓடுறான் குடுன்னு. ஸோ ஜிமின் தான் அப்படியே தலையில் கை வைக்க சுகா தான், என்னாச்சு, எதுக்காக இப்படி பண்ணுற, அவனுக்கு தான் பிடிச்சிருக்குன்றான்ல, உனக்கு மட புரியலை, அந்த பையனுக்கு லவ்னா என்னன்னே தெரியல, அது மட்டும் இல்லாமல் இப்படி அவன் லவ் பண்ண மாட்டான்டா, அவன் ஜங்குக்கு ஹர்ட் தான் பண்ணுவான், அவனை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசி 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 ஹர்ட் தான் பண்ண போகிறான். இவன் எதுக்காக அவன் பின்னாடி போகிறான்? இங்கே பாரு ஜிமினா, உனக்கு தெரியும்ல, லவ் வந்துட்டா ஒரு பர்சனை தலைகீழ மாற்றி போட்டுரும். அந்த பர்சன் கண்டிப்பாக மாறிடுவாங்க. இப்போ ஜங்குக்கு லவ் வந்திருக்கு, அதே மாதிரி அவனுக்கும் வந்து அவனும் மாறிடுவான். ஆனால் அது நிச்சயம் கிடையாது தானே அவனுக்கு லவ் வரணுன்ட்டு. அவனை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கவங்க எல்லாம் வித்தியாசமான ஜந்து, அந்த மாதிரி தான் அவன் பார்த்தான். ஜங்குக் நல்லா அவனை காப்பாற்றி விட்டுட்டு இருந்தான் காலையில். அவன் காலையில் நம்மளை பற்றி தெரியாதப்ப அப்படி பார்த்தா சரிதான், ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கூட நம்மளை அப்படி பார்க்கல தானே, நம்மள்ட்ட நார்மலாக தானே பேசுகிறான். நீ அப்படி நினைக்கிற? இங்கே பாரு சுகா, உனக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் அப்படி இறங்கி போகிறான். சுகா அப்படி பின்னாடியே வரான். ஸோ இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் ரிசப்ஷனில் நின்றுட்டுருக்கான். ஸோ அங்கே நம்மகிட்ட அவங்களோட அம்மா தான் இருக்காங்க. ஜங்குக்கா, சொல்லுங்க டீ, என்ன வேணும்? நீ ஹோலி ஃபங்க்ஷன் கொண்டாடுறதுக்கு தானே இங்கே வந்த? ஆமாம், நாளைக்கு நம்ம ஹோட்டலில் தான் அது நடக்குது, நீ கண்டிப்பாக கலந்துப்பல்ல? நான் கலந்துக்காமல் எப்படி? கண்டிப்பாக கலந்துப்பேன், அதுக்காக தான் நான் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்தேன், நான் கண்டிப்பாக கலந்துப்பேன். இப்போ ஜிமின் தான் அப்படியே வரான். ஸோ நம்ம ஜங்குக் தான், ஐயா இந்தாங்க ரூம் கீ, நீங்கள் ரூமுக்கு போங்க, நான் வரேன். எங்கடா போகிறேன்? நான் டேங்க பார்த்துட்டு வந்துடுறேன். டேங்கயா
அவனை ஒன்றும் பார்க்க தேவையில்ல, ஒழுங்காக என் கூட. ஐயா என்ன நீங்கள் சுகா ஐயா கூட இருக்கும் போதுன்னு தான் சொல்கிறேன்னா, நீங்கள் போங்க சுகா ஐயா கூட இருங்க. நான் அப்படியே அங்கே பார்த்துட்டு அவனை கொஞ்சம் டீஸ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் சரியில்லை ஜங்குக், பார்த்துக்கலாம் ஐயா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தாங்க இருந்து குதிச்சு ஓடுறான். ஸோ இந்த ஹோட்டலுக்கு பேக் ஏரியாவில் ஒரு வீடு இருக்குது. ஸோ அதுதான் டேயாங்கோட வீடு. ஸோ ஜங்குக் தான் போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறான். எனக்கு தாய்லாந்து பையன் தானே என்ன? அதே தான் அங்கிள். டேயாங்க எங்க? ஓ நீ டேயாங்க கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டியோ? ஆமாம். எங்கம்மா? மேலே ரூமில் இருக்கான், நீ போ அப்படின்னு நம்ம சொல்ல. ஓகே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே குதிச்சுக்கிட்டே அப்படியே மேலே பொறுமையாக எழுந்துச்சி போகிறான். ஸோ போயிட்டு ரூம் டோரை தான் நாக் பண்ண போகிறான். நான் எதுக்காக நாக் பண்ணணும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். ஸோ டக்குன்னு ஒரு ஃபோன் கீழே விழுகிற சத்தம் கேட்குது. டேயாங் தான் அப்படியே அவன் டவலை 2 கையில் ஓப்பன் பண்ணி பிடிச்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஃபோன்லேருந்து மச்சான் டேயாங்க கேக்குதா? டேயாங்க டேய் கேக்குதா இல்லையா? என்னடா பண்ணுற? ஸோ இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே பார்க்குறான் டேயாங்க அப்படியே முழுசா. இங்கே டேயாங்கு செம்ம ஷாக்கு. அவன் அப்படியே என்ன நின்றுக்கிட்டு இருக்கான். ஜங்குக் பார்த்துட்டு இருந்தவன் இப்போ லைட்டாக சிரிக்கிறான். டேயாங் தான் இப்போ டக்குன்னு ஜங்குக்கு பார்த்துட்டு கீழே பார்க்குறான். கீழே ஒன்றுமே இல்லை, வெறும் டவலு, அதுவும் வேஸ்ட்டு தான். டக்குன்னு டவல் வச்சு மூடிட்டு அவன் அப்படியே திரும்பிட்டு டேய் என்னடா பண்ணுற? அப்போ ஜங்குக் தான் அப்படியே உள்ளே வந்துட்டு ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே டேயாங்கிட்ட நடந்து வரான். ஏய் மரியாதையாக வெளிப்படா. நான் எதுக்குடா போகணும்? நான் எதுக்கு போகணுமா? டேய் போடா, நான் ட்ரெஸ் மாற்றணும். ட்ரெஸ் மாற்றினதுக்கப்புறம் வா. முடியாது, என் முன்னாடியே மாற்று. இதில் என்ன இருக்கு? நீ பையன் தானே. டேய் போடா வெளிப்படா. பையனாவே இருந்தாலும் பூச்சனாச்சா வேணா தள்ளிப்படா. நம்ம ஜங்குக் அப்படியே டேயாங் கிட்ட வந்துக்கிட்டு இருக்கான். டேயாங் தான் ஏய் ஜங்குக் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உள்ளே வர்றதுக்கு முன்னாடி ரூம் டோரை நாக் பண்ணணுன்னு தெரியாதா? மேனஸ் இல்லை? மேனஸ் இருக்கலாம். ஒரு ரூம்குள்ளே வர்றதுக்கு நான் அதுக்கு நாக் பண்ணணும். இங்கே பாருடா, இப்படியே பேசிகிட்டு இருந்தா அடிச்சிடுவேன். அடிப்பியா? நிஜமாவா? எங்கே அடிப்பா? அப்படியே இருந்தா டேய் என்னடா டபுள் மீனிங்லலாம் பேசுகிற? டபுள் மீனிங்கா? இதில் என்ன டபுள் மீனிங் இருக்கு? டபுள் மீனிங் இல்லையா? இல்லையே. அப்படின்னா அதை ஓவர் யோசிக்கிறேனோ? சரி ஓகே வெளியே போ. முடியாது. ஏன்டா கிட்ட வர? நீ ஏன் பின்னாடி போகிற? டேய் டேய் ஜொங்கு வேணாம். டேய் அப்பா ஏன்டா அப்போ மேலே விழுந்தா? டேய் ஜொங்கு எந்திரிச்சிரு, அடிச்சிடுவேன். சும்மா அதே சொல்லாத, அப்புறம் நான் ஒன்று அடிச்சிடுவேன். டேய் இது டபுள் மீனிங்கா சிங்கிள் மீனிங்கா? ஒரே மீனிங் தான். ஜங்குக் விளையாடாத, எந்திரி. நான் ஒன்று கேட்கட்டா? எந்திரிச்சிட்டு கேளண்டா. இப்படி தான் கேட்பேன். கேளு சீக்கிரம் கிட்ட எந்திரி. என் கூட டேட் வரியா? டேட்டா? டேய் என்ன விளையாடுறியா? ஆம்பளை பையனை பார்த்து டேட் வரியான்ற? ஏன் பசங்க டேட் போக மாட்டாங்களா? டேய் பசங்களாம் டேட் போவாங்க, பொண்ணுங்க கூட போவாங்க. ஒரு பையன் எப்படி டேட் போகிறது? நான் காட்டுறேன் எப்படி போகிறதுன்னு. இங்கே பாஜங்கக்கா உன் ஊர்லலாம் இது நார்மலாக இருக்கலாம், இங்கெல்லாம் அப்படி கிடையாது. 2 பசங்க கையை பிடிச்சிட்டு போனாலே தப்பாக பேசுகிற ஊர் இது. அப்படியா அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே அவங்களோட கையோட அவங்க கையை அப்படியே லைட்டாக உரசிட்டு அப்படியே கிரிப்பாக பிடிக்கிறான். டேய் என்னடா பண்ணுறா? என்ன கையை தானே பிடிச்சேன். ஏய் முத்தம்மா கொடுத்தேன், இப்போ கொடுத்துட்டா பாவி தள்ளுறான். கன்னத்தில் தானடா கொடுத்தேன். அது கூட தப்பு தான், தள்ளு. இது வரைக்கும் நான் ஒரு பொண்ணை கூட என்னை தொட விட்டது கிடையாது. ஆனால் நீ என்னை தொட்டுக்கிட்டு இருக்க. எந்திரிடா மேலேருந்து. அம்மா என்ன வெயிட்டாக இருக்கிற, எந்திரிடா. முடியாது. சொல்ல என் கூட டேட் வரியா? முடியாதுடா, எந்திரி. சரி ஓகே டேட் வர வேணாம், என் கூட ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணுறியா? அடுங்கொய்யால தள்ளிப்படா அப்படின்ட்டு ஜங்குக்கு பெட்டில் தள்ளி விட்டுட்டு இப்படியே டேயாங்க எந்திரிச்சு உட்காடுறான். இங்கே பாரு ஜங்குக் ஓவராக போயிட்டுருக்க, ஃப்ரெண்டுன்னு பார்க்குறேன், வெளியே போ. நான் உன்னை இப்போ ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்? நான் உன்னை என்னோட ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னேன். டேய் சும்மா அதே வார்த்தையை சொல்லாது, எனக்கு காண்டாக இருக்குது. இங்கே பாருடா, எனக்கு நீ வேணும். டேய் இப்படி ராமலி பைக்கிட்ட இப்படி கேட்குற, வைக்க மேலே உனக்கு இதில் என்ன வைக்க வேண்டி கிடக்க?
நான் ஒன்றும் லவ் பண்ணுறேன், எனக்கு வேணும்னு எனக்கு தோணுது, ஓப்பனாக கேட்குறேன், இதில் என்ன இருக்கு? டேய், இதெல்லாம் பொண்ணுக்கிட்ட கேட்டாலே தப்பு, நீ வந்து என்கிட்டயே கேட்குற. சரி விடு, கோவப்படாத டேங் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே டேங்கோட ஷோல்டரில் கை வைக்கிறான். தள்ளி போயிரு, முடியாது, சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு டேங் அப்படியே எந்திரிச்சு போக ஜங்குக்கு அப்படியே அவன் கையை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் உட்கார வைக்கிறான். என்னடா பண்ணுற? நான் என்ன பண்ணேன்? நான் ஜஸ்ட்டு டேட்டிங்கோட நிப்பாட்டிக்கலான்னு நினச்சேன். ஆனால் நீ இன்னைக்கு ஃபுல்லாக என் கூட இருந்து என் மனசை மொத்தமாக பறிச்சிட்டேண்ணா. டேய், நான் ஒன்றுமே பண்ணல, நீயா விழுந்தா அதுக்கு நான் எதுவும் பொறுப்பாக முடியாது. சரி, அந்த மாதிரி தான் இருந்தால் சாரி, நானாக வேணும்னு எதுவும் பண்ணல. இங்கே பாருட்டையாங், உன்னை தவிர்த்து யாராலையுமே எனக்கு கேரிங்காக பார்த்துக்க முடியாது. எது கேரிங்க? நான் உன்னை எப்படா கேரிங்காக பார்த்துக்கிட்டேன்? இன்னைக்கு ரோட்டில் நடக்கும் போது என்னை அப்படியே ஓரமாக நடக்க வச்சு, அது டேய் பச்சை குழந்தைக்கு கூட பண்ணுவாங்கடா, நீ ஊருக்கு புதுசுடா, எவனாவது உன் பேக்கு அடிச்சுட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது? அதுக்காக உன்னை ஓரமாக நடக்க வச்சேன்டா. அப்போ நான் தண்ணி வேணும்னு சொன்னேன்னா அவசர அவசரமாக ஓடி போய் வாங்கிட்டு வந்தியாது? தண்ணி யார் கேட்டாலும் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்டா, அது எங்கள் ஊர் பழக்கம்டா, தண்ணி கேட்டால் கொடுக்கணும்டா. அப்பயே எங்கே போனாலும் என் கையை பிடிச்சிக்கிட்டே நடந்துட்டு இருந்தேன். டேய், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட அப்படி தான்டா இருப்போம். எப்படி ஃப்ரெண்ட்ஸு கூட நீ அப்படி தான் இருப்பேன். இப்போ தான் நான் சொன்னேன், 2 பசங்க கையை பிடிச்சி நடந்தாலே தப்பாக பேசுவாங்கன்னு. நீ என்னோட இடுப்புலேயே கை வச்சு நடந்துட்டு இருந்த, அப்போ அதுக்கு என்ன சொல்கிறேன்? டேய், நீ இப்படி ஒரு ஃபீலில் தான் இருக்கேன்னு தெரிஞ்சுன்னா தொட்டுக்க கூட மாட்டேன்டா ஒன்று. போடா, வெளியே போடா. டேயா, என்னடா? என்னை பாரு, என்ன வேணும்? ஒரு நிமிஷம் என்னை பாரு. நீ எவ்வளோ காரணம் வேணாலும் சொல்ல, நீ ஒன்றையே மறந்து என்னை பார்த்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நான் பண்ணுற விஷயத்தை பார்த்து நீ சிரிச்சதை நான் பார்த்தேன். அங்கே சாப்பிட்ற இடத்துல கூட ஒன்னொன்னையும் பார்த்து வாங்கிட்டு இருந்த. நீ சாப்பிட்ற சாப்பாடு காரமாக இருக்கா இல்லையான்னு நீ டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு அப்புறமா அதை ஊட்டி விட்டுட்டு இருந்த. எனக்கு என்னன்னா, உனக்கு மேலே லவ் இல்லைண்ணா, எதுக்காக இவ்வளோ பண்ணுற? ஜங்குக், அது நீ 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 எங்களோட கெஸ்ட்டுடா, உன்னை பார்த்துக்க வேண்டியது என் கடமை. உனக்கு ஏதாவதுன்னா கண்டிப்பாக என் வீட்டில் கேட்பாங்கல்ல, உன்னை நான் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு விடணும்ல மறுபடியும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீ அந்த மாதிரி யோசிக்காத, என் மனசில் மேலே ஒன்றுமே கிடையாது. பொய் சொல்லாத டேயம், உன் கண்ணில் இப்போ கூட என் கண்ணுக்கு தெரியுது. வேணாண்டா. சரி ஓகே, நாளைக்கு பார்க்கலாம் டேயம், ஹோலியில் மீட் பண்ணலாம். என் கூட விளையாடுவேன் இருக்க, நாளைக்கு வந்துடு அப்படின்ட்டு ஜங்குகா எந்திரிச்சு போகிறான். ஜங்குகா, சொல்லட்டேன், நான் பேசுனது உனக்கு ஹர்ட் ஆயிருந்துச்சுன்னா மன்னிச்சிடடா, ஆனால் நான் பேசின எதுவுமே தப்பு கிடையாது. ஹர்ட் ஆகிறதுக்கு இல்லை எதுவுமே இல்லட்டையாம், நீ வளர்ந்த சுச்சுவேஷன் அப்படி, உனக்கு புரிய வைக்க என்ன டைம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம் டேயாங். ஸோ அப்படியே அன்றைக்கி நைட்டு தான் டேயாங் அப்படியே ரூமில் தூங்கிட்டு இருக்கான். ஸ்வீட் ஹார்ட் எதை அப்படின்ட்டு டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறான். கனவுல கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறான். டேய் ஜங்குகா அப்படின்ட்டு இங்கே நம்ம டேயாங் கோவத்தில் கத்துறான். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு அங்கே எந்திச்சிட்டான். ஸோ அங்கே நிறைய ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. ஸோ ஹோலிக்கான கலர் பொடிஸு அண்ட் கலர் வாட்டர்ஸுன்னு நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அங்கே இருக்க கார்டன் ஏரியாவில் வைக்கிறாங்க. அந்த கார்டன் ஏரியா ரொம்ப பெருசு. ஸோ அங்கே வெயில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கூடார மாதிரி போடுவாங்கல்லடா, ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அங்கே நிறைய ட்ரிங்க்ஸு ஜூஸஸ்ன்னு சொல்லி நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹோட்டலில் நடக்கிற ஃபெஸ்டிவலுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. நிறைய பேர் வெளியிலேருந்து வந்திருக்காங்க. நிறையா ஃபாரின் கெஸ்டர்ஸுமே வந்திருக்காங்க. டேயாங் தான் அப்படியே எல்லோரையும் வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம யூமின் தான் அப்படியே வராங்க. ஜிம்மின்னா நீ ஹாப்பியா? ஏன்டா அப்படி கேட்குற? நைட் ரொம்ப கோவமாக இருந்தா, அப்புறம் அதான் நீ என்ன சமாதானப்படுத்திட்டியே. ஐம் ஹாப்பி அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் தான் நம்ம சுகாவோட ஃபோரத்தில் கிஸ் பண்ணுறான். ஸோ இங்கே சுகா தான் நம்ம ஜிமினோட ஹிப்பில் கை வச்சுருக்கான். இங்கே நம்ம ஜிமினும் சுகாவோட ஹிப்பில் கை வச்சுருக்கான். பேபி இப்போ நம்ம அந்த ஹோலிக்கு போகணுமா? ஏன் இல்லை,
அண்ணா ஒயிட் ட்ரெஸ்ஸில் பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா. பிசம் ரூமுக்கு போயிடலாமா? செமினா கீழே வரைக்கும் வந்துட்டோம், அடித்து பிச்சு போடுவேன், ஒழுங்காவா அப்படின்ட்டு இங்கே யூமின் பேசிகிட்டே வராங்க. இவங்க பேசுகிறது கொஞ்சம் சத்தமாக தான். ஸோ நம்ம டேங்க் அதுக்கு கேட்டிருக்கோம். என்ன இவனுங்க இப்படி பேசிட்டு போயிட்டுருக்கானுங்க. நம்ம ஊரில் பொண்ணும் பையனையும் கூட இப்படி பார்க்க முடியாது. என்ன இவனுங்க இப்படி இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இங்கே டேங்கோடய யோசிச்சுட்டு இருக்கேன். போ ஏய் என்னடா என்ன ட்ரெஸ் இது? என்ன ட்ரெஸ்ஸுனா கோட்டு இதெல்லாம் போட்டுட்டு ஹோலி விளையாட முடியாது. ஜங்குக்கு நான் வரல, நீ போய் விளையாட. வாய்ப்பே கிடையாது. அவங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணேன், நான் வரலன்றேன்ல ஜங்குக். அடடா நோ 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 நோ, வா 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 ட்ரெஸ்ஸை மாற்று போ. இல்லை என் ஒயிட் ட்ரெஸ்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அந்த பக்கம் டேங்கோட அப்பா தான், டேயாங் ஏன் போய் சொல்கிறேன், ஒயிட் ட்ரெஸ் வாங்கி தானே வச்சுருக்க, போட்டுட்டு போய் விளையாடுறா கேட்குறானோ ஃப்ரெண்டு. ஐ லைக் யூ அங்கிள் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் டேங் தான், அவனை ஃப்ரெண்டாக பார்த்து தான் பிரச்சனையே இல்லையே, அவன் எப்படி பார்க்குறான்னு எனக்கு தான் தெரியும். ஜங்குக் தான் அப்படியே அவனை இழுத்துட்டு போயிட்டுருக்கான் அவனோட வீட்டுக்கு தான். ஜங்குக் வீடு நான் மாற்றிட்டு வரேன். ஸோ அப்போ ஜங்குக் தான் டேங்கை எப்படி இழுத்துட்டு அவன்கிட்ட நிற்க வைக்கிறான். என்ன அவன் பிரச்சனை? நேற்று எவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருந்தா, ஏன் இப்போ இப்படி பேசுகிறா? இல்லை நான் இப்படி இருக்கிறது தான் நல்லது, உங்ககிட்ட நான் நார்மலாக பேசி உன் மனசில் ஆசை வளர்க்க விரும்பல. சரி ஓகே ஃபைன், எனக்கு மேலே லவ் இருக்குதான், ஆனால் உனக்கு பிடிக்காத ஒன்றை நான் உங்ககிட்ட திணிக்க மாட்டேன். உனக்கு என் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும் அவ்வளோதானே, நான் உன்னை ஃப்ரெண்டாகவே பார்ப்பேன். நான் உங்ககிட்ட அந்த தாட்டில் பழக மாட்டேன். ஓகேயா? ப்ராமிஸா? ப்ராமிஸா? என்கிட்ட ஹோலி விளையாடுறேன்னு சொல்லியிருந்தல்ல, ப்ராமிஸை பிரேக் பண்ணாத ப்ளீஸ் வா. ஓகே ஃப்ரெண்டானா கண்டிப்பாக வரேன். ஐயோ டேங் சீக்கிரம் சீக்கிரம் போ, டைம் ஆச்சு பார். சரி ஓகே வெயிட் அப்படின்ட்டு இந்த பக்கம் டேங் தான் அப்படியே போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரான். ஸோ இந்த பக்கம் ஹோலியில் தான் ஸோ எல்லாம் கலரை பூசிட்டு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே நல்லா சவுண்டு வச்சு செம்ம செம்ம சாங்கெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த பக்கம் டேங் ஜங்குக் தான் அப்படியே உள்ளே வராங்க. ஸோ ஜங்குக் தான் வந்தோடனே ஒரு கலர் பொடி கொட்டி வச்சிருக்க பிளேட்டை கையில் எடுத்துக்கிறான். எடுத்து அவங்க முதுக்கு பின்னாடி வச்சுக்கிறான். இவங்க 2 பேரும் அப்படியே உள்ளே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் டேங் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ஜங்குக் மொத்த கலர் பொடியும் தூக்கி நம்ம டேங்கோட முகத்துலேயே பூச, நம்ம டேங் தான் அப்படியே நிமிந்து பார்க்குறான். அப்படியே கண்ணை திறந்து நல்லா மஞ்சள் கலர் உண்டியல் மாதிரி ஆகிட்டான். ஸோ ஃபுல்லாக மஞ்சள் கலர் ஆகிடுச்சு. அவனோட ஹேரு ஃபேஸோ ட்ரெஸ்ஸுன்னு அப்படி மொத்தமாக மஞ்சள் கலரில் ஆகிட்டான். டேய் என்னடா பண்ண பாத்தியா? நேற்று நான் சொன்ன மாதிரி நான் தான் அவன் மேலே ஃபர்ஸ்ட் கலர் பூசினேன், நீ பந்தயத்தில் தோத்துட்ட. ஜங்குக்கா நின்று அப்படின்ட்டு இந்த பக்கம் டேங் தான் ஒரு கை ஃபுல்லாக கலர் பொடி எடுத்துகிட்டு துரத்திட்டு ஓடிட்டு இருக்கான். நீ எனக்கு ஏதாவது மூவி போட்டு காட்டணும், மறந்துடாத, பெட் கட்டி தோற்று போயிட்ட, மூவிலாம் பார்த்துக்கலாம், இப்போ நில்லு, நீ ஃபுல்லாக கலரில் நனைகிற வரைக்கும் நான் ஒன்றும் போகிறதில்ல அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம டேங் தான் கலர் எடுத்துகிட்டு நம்ம ஜங்குக்கை துரத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கோட முதுகில் அப்படியே நம்ம டேங் அவன் கையில் இருக்க கலரை விட்டேறிய அவன் அப்படியே ரெட் கலர் ஆகிடுச்சு முதுகு ஃபுல்லாக. டேங் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஒரு வாட்டர் கன் எடுத்துகிட்டு ஜங்குக்கு அப்படியே ஒன்று துரத்துறான். டேங்கும் வச்சுருக்கான். ஸோ 2 பேரும் அப்படியே தண்ணி அடித்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் யூமின் தான், அவங்களோட சீக்ஸில் 2 பக்கமும் கலராக இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஒரு மாதிரி ரெய்மோட்டிக்காக மாறிடுச்சு. ஸோ நம்ம யூங்கியூ ஜிமினும் தான் கையில் ஒரு கிளாஸ் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டாங்க. ஸோ இந்த பக்கம் டேக்கு விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம யூங்கி தான் லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருக்கான். ஜிமினா சொல்ல, நீ சொன்னல டேங்கு ஜங்குக்கு மேலே லவ்வே இல்லைன்னா? ஆமாம் அவனுக்கு அது அவனுக்கு லவ்னா என்னன்னு தெரியலையே. அப்பெல்லாம் இல்லை, அங்கே பாரு எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் விளையாடுவாங்க. அப்பெல்லாம் இல்லை, எனக்கு தெரியாதா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு தோணலையா ஒரு நிமிஷம் கூட அவனுங்களை பார்க்கும்போது? அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க, டேங் அங்கே இருக்க எல்லாரையும் தானே பார்க்கணும், எல்லாரையும் தானே கெஸ்ட்டாக ட்ரீட் பண்ணணும். அந்த உங்க கூட மட்டும்தானே இருக்கோம், அப்போ இது லவ் தானே?
இது மட்டும் வச்சு லவ்லாம் சொல்ல முடியாதுல்ல யோங்கி. ஜங்குக்கு லவ் இருக்கு, ஆனால் அந்த பையனை பற்றி எனக்கு தெரியாது. இவன் ஏதோ சொல்கிறான், பார்ப்போம். எனக்கு தோணுது இவங்க 2 பேரும் லவ் தான் பண்ணுறாங்க, ஆனால் அந்த பையனுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் யோங்கி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ எப்படி சொல்கிறேன்ற மாதிரி நம்ம ஜிமினோடைய லுக்கு விட நம்ம சுகர் தான் அங்கே பேரு. ஏய் என்ன பண்ணிகிட்ருக்கா? என்ன பாஸ், யார் மேலேனாலும் கலர் பூசலாம்ல, என்ன பண்ணிருக்கீங்க? கையிடுங்க சட்டையிலேருந்து. இங்கே பார், அவன் மேலே நீ கலர் பூசக்கூடாது, கிளம்பு. ஐயோ பாஸ், ஹோலின்றது எல்லாருமேலேயும் கலர் பூசி விளையாடுறது தான், இல்லைன்னு தப்பு இருக்குது. எதுக்காக வந்து எங்கே பிடிக்கிறீங்க? குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணாத. ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க பாஸ், வாங்கு தானே, வாங்க குடிக்கலன்னா எப்படி அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பையன் இது பண்ணிகிட்டு இருக்க. ஸோ ஜங்குக் தான், அவங்க என்ன பண்ணுற, எதுக்கு அவனை சட்டையை பிடிச்சிட்டு இருக்க? டேய் அவனை எங்கே தோடுறான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எங்கே தொட்டான்? அவன் கலர் தானே பூசினான். எங்க பின்னாடியா? டேங் ரிலாக்ஸ், எல்லாம் நார்மல் தானே, ஹோலின்னா அங்கங்கே இதுவாக தான் செய்யும். ஏய் அந்த பக்கம் போயிரு, போயிடுங்க. நீ வெளியே போடா. நான் ஏன் போகணும்? காசு கட்டிட்டு உள்ளே வந்திருக்கான், நான் அங்கே தான் இருப்பேன். உன் பணத்தை மூஞ்சில் விட்டு எறிகிறேன், நீ வெளியே போ அப்படின்ட்டு இந்த பக்கம் டேங் தான் அப்படியே அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு வெளியே தள்ளுறான். டிடி என்னடா பண்ணுற, எதுக்கிட்டே அங்கே இவ்வளோ கோவப்படுற? டேங் ஜங்குக் பேச்சு எதையுமே கண்டுக்கல, வெளியே கிளம்பிட்டேரு. பா என்னடா என்னாச்சு? இவன் மற்றவங்கள்ட்ட தப்பாக நடந்துட்டு இருக்கான், கையை எங்கெங்கேயோ வைக்கிறான். இவனை வெளியே போக சொல்லுங்க, இவன் காசு வந்துட்டு கொடுத்து அனுப்பிடுங்க. டேங் அனுப்புங்கன்னு சொன்னேன். ஸோ டேங்கோட அப்பாவும் அந்த பர்சன் அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான் டேயாங் கைடு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டேயாங் தான் அப்படியே போகிறான். போயிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு ஸ்டூலில் உட்காந்துக்கிறான். ஸோ அங்கே நம்ம ஜங்குக் தான் பக்கத்துலன்ட்டு, வாட் ஹேப்பன், எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னாச்சு? சின்னடா அவன் வந்து பின்னாடி கை தட்டுறான், சிரிச்சுட்டே நிற்கிறா. ஹே ஹோலி விளையாடுறாங்க, அவங்களுக்கு கலர் பூசணும் அவ்வளோதான். எங்கே கை வைக்கிறோம்ல அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் உங்கள் ஊரில். இங்கே ஒருத்தன் வந்து தட்டுறானாலையும் தப்பான இன்டென்ஷனோட தான். ரிலாக்ஸ்டாகும். இந்த மாதிரி பர்சனை நான் 1000 பேரை பார்த்துருக்கேன். ஒருத்தன் வரும்போதே தப்பாக வரானா இல்லையான்னு எனக்கும் தெரியும், அப்புறம் எதுக்கு சிரிச்சுட்டே நிற்கிற? டேங் அவன் அந்த மாதிரி இன்டென்ஷனில் வரல, அவன் வந்தான், நான் தெரியாமல் கைப்பற்றுச்சு அவ்வளோதான். நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? இங்கே பாரு, உனக்கு தெரியல, நீ போ ட்ரெஸ்ஸை மாற்ற. ஏன் ட்ரெஸ்ஸை மாற்றணும்? பாரு ஃபுல்லாக வெட்டாகி இருக்க, அங்கே அவன் உன்னை பார்க்குறதே சரி கிடையாது, போ. டேய் உங்கள் ஊரில் பாய் யாரும் பார்த்துக்க மாட்டாங்கன்னு நீ தான் சொன்ன. இப்போ என்ன, ஒரு பையன் கை தானே மேலே பட்டுச்சு, இப்போ ஏன் இது பண்ணுற? எந்த பொண்ணும் வந்து என் மேலே தொடலல்ல, ஏதோ ஒரு பையன் அதுவும் தெரியாமல் பண்ணிட்டான், அதுக்குன்னு மற்ற பசங்களை நான் அப்படியே பார்ப்பாங்கன்னு அர்த்தமா? ஏன் இதை சொல்கிற? நீ என்ன அப்படி பார்க்குறியா? நான் இப்படி வெட்டாக இருக்கிறது உனக்கு ஒரு மாதிரி கண்ணை உறுத்துதா? சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டேங் ஃபேஸை திருப்ப இங்கே ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கோட மேலே ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பான், கீழே வந்துட்டு ஒயிட்டில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பான், நல்லா இந்த முட்டி வரைக்கும் வர மாதிரி. ஸோ தண்ணி பட்டு அப்படியே ஃபுல்லாக வெட்டாக இருக்கான். பட் என்னன்னா அந்த ஒயிட் ஷர்ட் ஃபுல்லாகவே எப்படி சொன்னால் ஒரு மாதிரி கலராக ஆயிடுச்சு. அவனோட பாட்டம் சைட்லேயுமே நல்லா கலராக ஆகிடுச்சு. பட் பேக் சைடில் தான் ரொம்ப ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கும். ஏன்னா அந்த பையன் வந்து ஃபுல்லாக கலர் பொடி ஃபுல்லாக அப்பிட்டு போயிருப்பான். அந்த பையன் எந்த இன்டென்ஷனாகவும் பண்ணியிருக்க மாட்டான், நார்மலாக கலர் பூசணும் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து தெரியாமல் இது பட்டிருக்கும் கையங்க. ஸோ நம்ம டயாங் வந்துட்டு அதுதான் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். பட் ஜங்குக்கு அது நல்லாவே தெரியாமல் பட்டது தான் சொல்லிட்டு அப்போ டயாங் தான் ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ ஜங்குக்கோட பாடியோட அவனோட ஷர்ட் அப்படியே நல்லா ஒட்டி இருக்கு, அவனோட ஆப்ஸு 6 பேக்ஸ் அவனோட செஸ்ட்டுன்னு நல்லாவே ரிவ்யூ ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம டேங் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஜங்குக் தான் ஒரு ஷோல்டரில் கை வச்சு அப்படியே ஆட்டிட்டு, என்னாச்சுடா நீ என்ன அப்படி தான் பார்க்குறியா? ஹேய் நான் ஏன் உன்னை அப்படி பார்க்கணும்? நான்லாம் உன்னை அப்படி பார்க்கல. பின்ன அப்புறம் ஏன் அப்படி சொல்கிற? நீ என்னை பார்க்கலல்ல, அப்புறம் என்ன? இங்கே பாருடா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லோரும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டாங்க. அதே தான் டேங் நானும் சொல்கிறேன். இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் எல்லாமே மோட்டிவாக தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை, தெரியாமல் தான் நடந்துச்சு. இதுக்கு நீ ஓவராக ரியாக்ட் பண்ணுற?
அதுவும் ஒரு பையனோட கை தானே பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே டேயாங் தான் ஜங்குக்கு அப்படியே அவன் கையை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போகிறான். ஸோ அப்போ இந்த பக்கம் நம்ம யூமின் தான் அவன் எங்கேயோ ஜங்குக்கு இழுத்துட்டு போகிறான்டா. இது கொஞ்சம் அவங்க ஹாப்பியாக அளவனா இருக்கட்டும், நம்ம இங்கே இருக்கலாம். இல்லை வா, அவன் எங்கே போகிறானா பார்க்கணும். அவன் தான் பண்ணானா, அடிச்சிட்டானா. ஜங்குக்கு ஒன்றும் குழந்தை கிடையாதுல்ல, அவன் பார்த்துப்பான். முடியாது யூங்கி வா 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 அப்படின்ட்டு யூங்கி அப்படியே வந்துட்டு ஜிமினுடைய பிடிச்சி நடக்க ஆரம்பிக்கிறான். அது 2 பேருமே ட்ரிங்கில் தான் இருக்காங்க, பட் நடக்கிற அளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம டேயாங்கை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ டேயாங் தான் அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வரான். ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். என்னாச்சு, ஏன் இப்போ அங்கேருந்து கூப்பிட்டு வந்த? நான் இப்போ விளையாட போகிறேன். இன்னொரு வார்த்தை பேசுனா அப்புறம் நான் நானாக இருக்க மாட்டேன், என்ன பண்ணுவேன்? சுட்டா அப்படி திரும்பி முறைச்சிட்டு அவன் கையை பிடிச்சி தான் இழுத்துட்டு போகிறான். டே வெட்டாக இருக்கண்டா, இப்படி எப்படி நடக்கிறது, போத்திட்டு வா நான் தொடச்சிக்கிறேன் அப்படின்ட்டு மாதிரி இந்த பக்கம் நம்ம டேயாங் சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். போ மரியாதை ஃப்ரெஷ் ஆகும், நான் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். என்ன நீ, நான் ஹோலி விளையாட தான் இந்தியாவுக்கே வந்தேன், என்னென்ன விளையாட விடாம நீ கூட்டிகிட்டு வந்துட்டுருக்க. ஸோ ஜங்குக் தான் பாத்ரூம் விட்டு திருப்பி வெளியே வரான். ஸோ டேயாங் தான் அப்படியே அவனை தள்ளிட்டு போயிட்டு பாத்ரூம்குள்ளே விடுறான். என்னடா அவ்வளோ வரைக்கும் வந்துட்டேன். அப்போ டேயாங் எதுவுமே பேசலை, அப்படியே ஷவரை ஓப்பன் பண்ணி விடுறான். அவன் மேலே இருக்க அந்த கலர் ஃபுல்லாக அப்படியே உருகி ஊற்றிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். டேயாங் தான் மரியாதையாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் வெளியே இருக்கேன். நீ ஃப்ரெஷ் ஆகலையா, நான் வேறு ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகிப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் டேயாங் தான் ஒரு டவல் எடுத்து வச்சுட்டு அவன் அப்படியே வந்துட்டு அங்கேருந்து வேறு ரூமுக்கு போகிறான். இப்போ காலிங் பெல் சவுண்ட் கேட்க யார் இந்த டேட்டில் அப்படின்ற மாதிரி போய் பார்க்குறான். ஸோ யூமின் தான் வந்திருக்காங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஏய் எங்கடா ஜங்குக்கு? ஜங்குக்கு மேலே பாத்ரூம்குள்ளேயா? நீ வேறு வெட்டாகிற, என்னடா பண்ண என் தம்பியா? ஹியா நான்லாம் ஒன்றும் பண்ணல. டேய் நான் ஜங்குக்கு மட்டும்தான் ஹியா, நீ என்னை ஜிமின்னு கூப்பிடு. அவனை என்னை ஹியான்னு கிட்டே வந்த கொண்டுடுவோன்னு. சரி 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 என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காமா? சாரி, அவன் கொஞ்சம் குடிச்சிருக்கான், அதான் ஜங்குங்க அவன் குளிச்சிட்ருக்கான். ஓகே வாடா, அவன் குளிக்கிறான், நம்ம போகலாம். ஏய் சுகா வா, நம்ம போய் ஜங்குக்கு பார்த்துட்டு தான் போகிறோம். இவனெல்லாம் நம்பின என் தம்பி விட மாட்டேன், நீ வா அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிம்மி தான் அப்படியே வீட்டுக்குள்ளே வரான். ஸோ நம்ம டேயாங் தான் நீங்கள் இங்கே உட்காருங்க, அவன் குளிச்சுட்டு வருவான். முடியாது, நான் மேலே போகிறான். இல்லை அவன் பேட் பண்ணிவிட்டு வருவான். இங்கே இருங்க மிஸ்டர் சுகா. நான் தான் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? ஓகே நான் பார்த்துக்குறேன். ஜிமின் ஷோ என்ன பார். விட்றா என் தம்பி. என்னடா பண்ணுறா, மற்றவங்க வீடு இப்படி தான் பார்த்துப்பாங்களா, நல்லது அப்படின்ட்டு இது பக்கம் டேயாங் தான் அப்படி அங்கேருந்து போயிட்டு அவனும் ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் வரான். ஸோ ஜங்குக் தான் டவலோட ஒரு ரூமில் உட்காந்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் டேயாங் தான் வந்துட்டு இது போட்டுக்கோ, தேங்க்யூ அப்படின்ட்டு அவன் அப்படியே டிஷர்ட்டை போட்டுட்டு அவனோட டவல் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். நம்ம டேயாங் அப்படியே டக்குன்னு திரும்பிட்டு சின்னடா பண்ணுற, நான் இருக்கேன்ல இரு, அதனால என்ன, டேய் நான் வெளியே போகிறேன், டேய் எறா போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஜங்குக் ஷார்ட்ஸை போட்டுட்டு அப்படியே வந்துட்டு இப்போ டேயாங் முன்னாடி வரான். ஓகேவா, சந்தோஷமா? என்ன சந்தோஷமா? என்ன ஹோலி விளையாட விடாமல் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு ஹாப்பி தானே டேயாங்? ரொம்ப ஹாப்பி, வா ஒழுங்கா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு தான் பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். என்ன நீ கோவமாக இருப்பேன்னு பார்த்தா நார்மலாக பேசிகிட்டு இருக்க. ஹியாங்க என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான், ஹியா இங்கே என்ன பண்ணுறீங்க, ரூம் போலையா? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவனை எழுதுட்டு தானே அடிச்சுட்டானா? இல்லை அவனை கையை வச்சு போட்டுடுறான். இல்லை ஹியா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப வெட்டாக இருந்தேன்ல, ஸோ பேட் பண்ணலாம் நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஓ அப்படியா? அவன் எதுவும் பண்ணலையே. இல்லை ஹியா, எனக்கு ரொம்ப நல்ல பையன். யார் அவனா? பொறுக்கி நேற்று ஒன்று எப்படி பார்த்துட்டு இருந்தான் தெரியுமா? நீ ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும் போது உன் வாயவே பார்க்குறான், உன் கழுத்தையே பார்க்குறான். ஏன் இன்னொரு ஜூஸ் கேட்டால் நீ வாங்கி தர மாட்டியா? நீ ஜூஸ் குடிக்கிறதே பார்த்துட்டு இருந்தான், விட்டா பிடிங்க குடிச்சிருப்பான் போல இருக்கு, அப்படி பார்த்துட்டு இருந்தான் லூசு பைய அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஜிமின்னு சொல்கிறான். ஸோ டேயாங் தான் எதை நான் பார்த்தது இவனுக்கு எப்படி தெரியும்? ஆனால் நான் ஜூஸுக்கெலாம் பார்க்கலையே, சும்மா நார்மலாக பார்த்துட்டு இருந்தேன், இவன் எப்படி பேசுகிறான்? ஸோ இப்போ ஜங்குக் தான் அப்படியே திரும்பி டேயாங்க பார்த்துட்டு இல்லாட்ட ஸ்மைல் பண்ணிவிட்டு,
ஏன்லாம் ஒன்றும் இல்லை. இல்லைடா, அவனை பார்த்தான் தெரியுமா, குறுன்னு பார்க்குறான். ஏன் குறுன்னு பார்க்குறானே தெரில. அவன் கண்ணை பிடிச்சி அப்படியே நோண்டி எடுத்து போட்டுடலாம் போல இருந்துச்சு. ஏன் நீங்கள் ஓவராக போகிறீங்க? சுகாயா, என்னது இது? எனக்கு தெரியாது ஜங்குக்கா. அவன் ரொம்ப குடிச்சிட்டான் போல. அதான் வாயிலேருந்து உண்மையெல்லாம் உளறிக்கிட்டு இருக்கான். சரி டியாங், இவங்களை எங்கேயாவது படுக்க வைக்கணுமே. கூட்டிகிட்டு வா, நான் காட்டுறேன் அப்படின்னு நம்ம சொல்ல. ஸோ இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே நம்ம ஜிமினை தூக்கிக்க. ஸோ ஜிமின் தான், ஏய் நீ ஆளை தொடக்கூடாது, சுகா நீ வா, நான் ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன், அவன் நீ தொடாத, அவன் உன்னை கடிச்சிடுவான் போல், அவனே அப்படி தான் பார்ப்பான். அப்புறம் எது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம டேங் ஒரு லுக்கு விட, இங்கே நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஜிமினியும் சுகாவையும் ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு வரான். ஸோ இப்போ டேங் தான், ஏய் வா, எங்கே வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு தான் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வா, ஹோம் தியேட்டரா? ஆமாம். நைஸ்ப்பா. என்ன ஃபிலிம் பார்க்க போகிறோம்? உனக்கு என்ன பார்க்கணுன்னு சொல்ல. நல்ல ரொமான்டிக்காக நல்ல லவ்வபிளாக ஏதாவது போட்டு விட. ஐயப்பா, ரொமான்டிக்காக லவ்வபிளாலாம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஓகே ஓகே ஓகே, மூவியில் இருக்குல்ல போடு. ஐயோ, இதெல்லாம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். உங்ககிட்ட சொன்ன பத்தியா கொடு, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி இப்போ ஜங்குக் தான் நம்மகிட்ட வாங்கிட்டு அவன் ஒரு பிஎல் மூவி வச்சுட்டு உட்காரான். என்னது இது? பிஎல் மூவி? அட பாவி, டேய் குர்ரா, அதுக்கு நான் தான் தமிழ் படமே போடுறேன். நோ இப்படி தான் பார்க்கணும், நல்லாயிருக்கும். இந்த ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. ஐயோ, அதில் இருக்கிற ஒவ்வொரு சீனும் அப்படியே அல்ட்டியாக இருக்கும். ஐயோ, லவ்னா என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பியே, இதில் காட்டுவான் பார். வா, லவ் பண்ணா இப்படி பண்ணணுன்ட்டேயும். சோபா பேர், இப்படிலாம் பேசுறதுனால நினச்சி போயிடுவேன். சரி 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 மூவி பார்க்கலாமா? ஓகே. ஸோ அப்படியே மூவியும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஜங்குக் தான் கையில் கொஞ்சம் சிப்ஸ் பேக்கெட்ஸ் வச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டே மூவி பார்த்துட்ருக்கா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்ருக்கா. டயாங்க்கு தான் அது புரிஞ்சும் புரியாமல் பிடிச்சும் பிடிக்காமல் ஏண்டா உட்காந்துட்டு இருக்கோன்னே தெரியாமல், ஆனால் நெஞ்சும் போக முடியாமல் ஒரு மாதிரி ஃபீலோடு அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் தான், நான் சொன்னேன்ல பெஸ்ட் கிஸ்ஸின்னு வரப்போது பார், பெஸ்ட்டு கிஸ்ஸினா பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம டேங்குமே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அங்கே ரெண்டு பசங்க அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே பெட்டில் டொம்னு விழுந்து அவங்கள லவ் மாதிரி பேஷனட்டாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான் வாயில் ஒரு சிப்ஸை வச்ச மணிக்க ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டேங் தான் திரும்பி அப்படியே ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அந்த ஃபிலிமை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சீனை அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் அந்த கிஸ்ஸீனை பார்த்துக்கிட்டே ஸோ அந்த சிப்ஸை அவன் ஒரு மாதிரி லிப்ஸை வச்சுட்டு சப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம டேங் தான் என்ன பண்ணுறான் இவன், ஏன் அந்த சிப்ஸை போட்டு இந்த சப்பு எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் திரும்ப அந்த ஃபிலிமில் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ பேஷனட்டாக எவ்வளோ லவ்வபுளாக கிஸ் பண்ணுறாங்கன்றத பார்க்குறான். நம்ம அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஆனால் அது என்னன்னு அவனுக்கே தெரியலை. அவன் அப்படியே அந்த சீனை பார்க்குறான். ஸோ அந்த ரெண்டு பேரும் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ப்ரீத் ஆக்கிட்டு இருக்காங்க. ஐ லவ் யூ டூ அப்படின்ட்டு மறுபடியும் அங்கே ஒரு கிஸ்ஸிங் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அவனுக்கு ஒரு மாதிரியாக அவன் திரும்பி ஜங்குக்கே பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே அந்த சிப்ஸை லேசாக கடிச்சு அப்படியே பொறுமையாக மென்னுக்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே மென்னுட்ருக்க அந்த லிப்ஸை தான் பார்க்குறான். அதில் பாதி சிப்ஸ் அவனோட லிப்ஸில் தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறிச்சிட்ருக்கான். அவன் அந்த சிப்ஸை முள்ளுங்கிறது அவனோட த்ரோத் வழியாக நல்லா தெரியுது. டேங் அது ஒரு மாதிரி ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரியாக அவன் அப்படியே டேங் பக்கமாக திரும்ப டேங் அப்படியே ஜங்குக்கையை அடித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். டேங் சிப்ஸு வேணுமா?
அப்படியே இங்கே டேயாங் ஜங்குக்கை கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த கவுச் மேலே அப்படியே சாய வைக்கிறான். ஜங்குக்கும் அந்த கிஸுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து அப்படியே அந்த கவுச் மேலே சாயிறான். ஸோ நம்ம டேயாங் தான் நம்ம ஜங்கு கூட ஃபேஸ் கப் பண்ணி அவன் கிஸ் பண்ண. இங்கே டேயாங் அப்படி பண்ண ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஆனால் அவன் அதை விடாமல் அவனுடைய பேக் கிஸ் பண்ணுறான். இங்கே ஜங்குக்கோட கை தான் அவங்களோட பட்டில் இருக்கு, ஒரு மாதிரி க்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அப்படியே ஒரு இன்னொரு கை நம்ம அவங்களோட முதுகில் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கே அந்த டிவியில் வேற ஒரே மூனிங் சத்தமாக வந்துக்கிட்டு இருக்க. டேயாங்க்கு அதை கேட்க இன்னொரு மாதிரி ஆகுது. அவனோட கிஸ் அவன் இன்னமும் டைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னமும் கிரிப்பாக நம்ம ஜங்கு கூட லிப்ஸை போட்டு கட்டிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம டேயாங் தான் நல்லாவே நம்ம ஜங்குக் மேலே ஓவராகிட்டு அவனோட பாடியோட மொத்த வெயிட்டையுமே ஜங்குக் மேலே போட்டுட்டு அவன் பாடி அப்படியே வச்சு ரப் பண்ணிட்டு அப்படி ஒரு கிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஹீட்டப் ஆகுது. இங்கே அவங்களோட மெம்பர் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக நம்ம ஜங்குக்குமே ஒரு மாதிரி ஆகுது. 2 பேருமே ஒரு மாதிரி நல்லா ரப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அவங்களோட கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அப்படியே அவனோட தொண்டைக்கு போகுது. அப்படியே அவன் அந்த இடத்துல லைட்டாக ஒரு வெட் கிஸ் கொடுக்க டேயாங்க வலிக்குது அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்கு கூட குரலை கேட்டக்கப்புறம்தான் இங்கிட்ட அவங்க கான்சியஸ் ஆகுது. அவன் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவன் நல்லா ஜங்கு கூட நெக்கில் கடிச்சு வச்சுருக்கான். அது மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. அவன் அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்து பார்க்குறான். இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு இருக்கான். அவனோட ஒரு கை அப்படியே ஜங்கு கூட ஃபேஸில், இன்னொரு கை ஜங்கு கூட செஸ்டில் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஜங்கு கூட கை ஒரு கை பட்லையும் இன்னொரு கை டிஷர்ட்டுக்குள்ளேயும் இருக்குது. 2 பேரும் ஒரு மாதிரி ரொம்ப க்யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பானுங்க. பட் அவங்க அப்படியே நிமிர்ந்து பார்க்க ஜங்குக்கு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க தான் பார்க்குறான். ஸோ அப்போ ஜங்குக்கு தான் இப்போ ஒத்துக்கிறியா உனக்கு எம்எல் லவ் இருக்குன்னு? எதை லவ்வா அப்படின்ட்டு இந்த பக்கம் டேயாங்க அப்படியே எந்திரிக்கிறான். ஏய் ஏன்னா எனக்கு கிஸ் பண்ண? அப்போ ஜங்குக்கு தான் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு எது நான் உனக்கு கிஸ் பண்ணேண்ணா? டேயாங்க விளையாடாதான், நீ தான் கிஸ் பண்ண. நான்லாம் பண்ணல, நீ தான் பண்ண. டேய் நான் எங்கடா பண்ணேன்? இன்னும் என் தலையை பிடிச்சிக்கிட்டு இழுத்து தலையை சாய்ச்சி நல்லா அடித்த. டேய் நீ இந்த மாதிரி படம் போட்டுவிட்டேன், எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் பண்ணிட்டேன். நீ போட்டல, உன் மேலே தான் தப்பு. டேய் நீ தான் ஸ்ட்ரைட் ஆச்சுல, உனக்கு ஏன்டா என் மேலே ஃபீல் இருந்துச்சு? நீ என்ன கிஸ் பண்ண? உனக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா கூட நீ போயிட்டு எதாவது பொண்ணு கிஸ் பண்ணிட்டு தானே என்ன கிஸ் பண்ணிட்டு வந்த? அதெல்லாம் ஜங்கு நீ போட்டு விட்டது தான் தப்பு. டேய் நான் போட்டு விட்டது தப்பு, நீ கிஸ் பண்ண தப்பு இல்லையா? நானும் அவனுக்கு கிஸ் பண்ணல, நீ பண்ணனால தான் நான் பண்ணேன். ஏதோ பண்ணல. இல்லை நான் பண்ணல. ஜங்குக் படம் பதில் பதில் ஒழுங்கு கிளம்புறவுக்கு. அப்போ ஜங்குக் தான் அப்படியே டேயாங் கிட்ட அப்படியே நெருங்குறான். அவனோட 2 சீக்ஸையும் அப்படியே ஒன்றா சேர்த்து பிடிச்சிட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே நல்லா ஒட்டி உரசி மொத்தமாக கொஞ்ச நேரம் அனுபவிச்சுட்டு இப்போ உனக்கு தெளிவு வந்தோன்னு துரத்தி விட்றல நீனு. ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை போடா. ஏய் ஒத்துக்கோடா, லவ் இருக்கு. லவ் இல்லாமல் என்ன கிஸ் பண்ண? நீ நான் தான் சொன்னல ஏதோ ஒரு நீடுக்காகலாம் ஒன்றும் இல்லை. உன் கிஸ்ல உன்னோட டச்சில் தெரிஞ்சது லவ்வுன்னு. நீடுனா என்னை விட்டுருக்கணுன்ற அவசியமே இல்லைடா, என்னை போட்டு பண்ணியிருக்கலாம். டேய் நான் பண்ணுறேன், நீ சும்மா இருப்பியா? நான் தான் ஒன்று லவ் பண்ணுறேனே, நான் சும்மா தான் இருப்பேன். பட் உனக்கு இதெல்லாம் இல்லைன்ற தாட் மட்டும்தானே. அந்த தாட் உன்னை என்கிட்ட வர விடாமல் தடுக்குது. ஜங்குக் அப்படிலாம் இல்லை, நீ கிளம்பு. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நாளைக்கு நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் டேயாங், உன் கூட இந்த டைம் எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸ். நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் ஃபீல் பண்ணாத ஒன்று லவ். ஆனால் உன்கிட்ட எனக்கு அது வந்துச்சு, ஆனால் எனக்கு அது கிடைக்காது. தேங்க்யூ. இந்த கிஸ் நான் லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன். தேங்க்ஸ்டா. அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். நம்ம டேயாங் தான் அப்படியே முழிச்சிட்டு இருக்கான்.
நம்ம எங்கே போனதுக்கப்புறம் ஏன்டா அவங்க அப்படி பண்ண, அவன் என்ன நினச்சிருப்பான்? ஆல்ரெடி அவனுக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்றான், இன்னும் அதிகமாக்கி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்ன பேசுகிற டேங்க? லவ் இல்லை, ஃபீலிங்ஸ் இல்லை, ஒரு மனக்கட்டையும் கிடையாது, ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷன். அவன் எதுவும் வளரிட்டு போகிறான். ஆனால் ஏன்னு கஷ்டமாக இருக்கு. ஸோ டேங்க அப்படியே எனக்கு நைட் ஃபுல்லாக வரவே இல்லை. ஸோ இப்போ ஜங்குக் தான் அப்படியே ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஸோ இப்போ டேங் தான் மிட் நைட்டில் வரான். அந்த தாய்லாண்ட்லேருந்து வந்தாங்களே அவங்க செக் அவுட் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. சார் அவங்க நைட்டே செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நைட்டே போயிட்டானா? சார் அதில் ஒரு சார் உங்கள்கிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க. என்னது? ஃபோன் நம்பர் சார்? தேங்க்யூ அப்படின்ட்டு இங்கே டேங் தான் ஃபோன் எடுத்துகிட்டு கால் பண்ணுறான். ஒரு மிஸ்டு கால் கொடுத்துட்டு நான் எப்படி கால் பண்ணுறான் அப்படின்ட்டு காலை கட் பண்ணுறான். இப்போ ஜங்குக் சைட்லேருந்து கால் வருது. ஹலோ டேங்க, சொல்லாமல் போயிட்டல? நான் தான் சொன்னனே போகிறேன்னு. லாஸ்ட் என்னை பார்க்கணும் கூட உனக்கு தோணலையா? உன்னை பார்த்தா உன்னை விட்டு போக மாட்டேன்னு தோணுச்சு. சரி, நான் இல்லாமல் இருந்தால் தான் நீ சந்தோஷமாக இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் அப்படியே என் ஊர் பார்த்து போகிறேன். நீ உங்கள் அப்பா அம்மா காட்டுற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தை பெற்றுக்கோ, ஹாப்பியாக வாழ. குட் பாய் டேங். எங்கே இருக்கா? நான் இங்கே ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில். ஏன் இங்கேயே இருந்திருக்கலாமே, ஏர்போர்ட் போகிற டயத்துக்கு செக் அவுட் பண்ணியிருக்கலாம்ல. நான் இங்கே இருந்தால் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிடுவேணும்னு தோணுச்சு. போதும், எனக்கு உங்ககிட்டேருந்து நிறையா கிடச்சிருச்சுட்டேயும். தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். உங்கள்கிட்ட இந்த மெமரிஸை நான் மறக்கவே மாட்டேன்ட்டேயும். ஜங்குக்கா, நீ ஓகே தானே? யா நான் ஓகே, ரொம்ப ஓகேவாக இருக்கேன். எனக்கு புரிஞ்சிருச்சு, இதான் லவ்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாய்டா. தேங்க்யூ. எது கூட தேங்க்யூன்னு சொல்லிகிட்டு இருக்கா? தெரிலட்டையும் அவங்க கூட இருந்த மொமெண்ட்டை நினச்சி வாழ்ந்துடலான்னு இந்த மெமரிஸை கொடுத்ததுக்கு தான் உனக்கு தேங்க்யூ சொல்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் போயிட்டு வரேன்ட்டையும். நான் ஒன்று வந்து பார்க்கட்டுமா? வேணாட்டையும். நான் கிளம்புறேன் அப்படியே. பாய் அப்படின்ட்டு இப்போ அப்படியே கால் கட் ஆகுது. இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே கால் கட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அப்படியே சோஃபாவில் சாயிறான். ஜிமின் தான் விட்ரா, இவன் என்ன இன்னொருத்தா. ஸோ லவ் நம்மளுக்கு டிசர்வான பர்சனை காட்டும். இல்லை ஹியா, நான் அவனை மட்டும்தான் என் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன். அவன் தான் என்னோட டிசர்வான பர்சன். அவனுக்கு எனக்கு நிறைய வேறுபாடு இருக்குது. அவனுக்கு எனக்கு நிறைய கருத்து வேறுபாடுலாம் இருக்க தான் செய்கிறேன், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். எனக்கு பிடிச்சது அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது. அவனும் நானும் வேறு தான். ஆனால் பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் செட் ஆகும், இதெல்லாம் செட் ஆகாதுன்னு பார்த்து வர்றது தான் லவ்வா? இல்லைல்ல, பார்த்த ஒரு மூமெண்ட்டில் தோணணும்ல ஆயம். அவன் தான் என்னோடய லவ்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அவனுக்கு அப்படி தோணலை போல். மேபி அவனுக்கு என் கூட பழகி பார்த்தும் கூட தோணலை. அவனுக்கு மேலே லவ் இல்லை. நான் அவனை கே ஆகலாம் சொல்லவே இல்லை ஹியா. அவனை லவ் மட்டும்தான் பண்ண சொன்னானா, அவனுக்கு லவ்வே இல்லைன்ட்டான். நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஹியா. சரி, ஓகே, மூட் ஆஃப் ஆகாத. நம்ம அடுத்த முறை தாய்லாந்து போகிறோம். போய்ட்டு பார்ட்டிஸ், லேட் நைட் அப்படி என்ஜாய் பண்ணிடலாம். இவனடி மறக்கலாம் முடியாது ஹியா. இருப்பான் லைஃப் லாங் என்னோடய மனசுக்குள்ளேயே. அவன் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான் கண்டிப்பாக. ஆனால் நான் பண்ணிக்க போகிறது கிடையாதுல்ல. அவன் என்னோடய மைண்டில் இருப்பான், என் மெமரிஸாக, என் ஹார்ட்டில். எனக்கு அது போதும் ஹியா. ஐ லவ் ஹிம் ஸோ மச். இந்த மாதிரி லவ் கிடைக்குமான்றது டவுட்டு தான். அவன்கிட்டேருந்து அவனுக்கு லவ்வே கிடைக்கலடா, அப்புறம் என்ன? அவன் லவ் கொடுத்தான், அவனுக்கு அது தெரியல, அவ்வளோதான். ஆனால் என்னையும் ஒருத்தன் ஃபீல் பண்ண வச்சுட்டான்ல ஹியா அப்படின்ட்டுமா ஜங்குக் சிரிக்கிறான். எத்தனை பேருக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருப்ப லவ்வில். ஆனால் இந்த லவ்
உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் போயிடுச்சுல. அப்படி சொல்லாதீங்க ஐயா. கண்டிப்பாக அவன் எனக்குன்னு இருந்தால் வந்து சேருவான் இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி நான் அவனுக்கு டிசர்வ் இல்லைன்னு நான் நினச்சிப்பேன். அப்படிலாம் இல்லை, உனக்கு இன்னும் பெட்டரான பர்சன் கிடைப்பாங்க. வாய்ப்பே இல்லையா. எத்தனை பேர் வந்தாலும் அது தயாங்காக முடியாது. ஸோ அந்த டயத்தில் அப்படி இடி மின்னலோட மழை ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே இந்த பக்கம் டேங் தான் நியூஸ் பார்த்துட்ருக்கான். ஸோ ஊரில் மழை ரொம்ப பெய்யறனால புயல் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, யாரும் வீட்டை விட்டு வெளியே போக வேணாம், இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் டேங் தான் என்னது ரெட் அலர்ட்டா? ஆனால் ஜங்குக்கு ஃப்ளைட் இருக்கே, ஆனால் அவன் போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. என்னாச்சுட்டே அவனுக்கு? ஏன்டா அவனை பற்றி நினச்சிட்ருக்க? அவனோட முகம் என் கண்ணுக்குள்ளே வந்து போகுது. என்னால் முடியல, அவனை பார்க்கணும் போல இருக்கு. ஜேட்ட கேட்போம். டே ஜே, சொல்லு மச்சான். என்னடா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க? நானே பண்ண கூட எடுக்க மாட்டேன். டிஜே சொல்லுடா, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. ஒருத்தவங்கள முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்கள நம்ம ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டோம் ஒரு 2 days. ஆனால் அவங்க போயிட்டாங்க. இப்போ என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலடா. இப்போ அதுக்கு என்னடா சொல்கிறது? போயிட்டாங்கன்னா பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லியாடா? அப்படி இல்லைடா, அது ஒரு மாதிரி வலிக்குதுடா மனசுக்குள்ள. டியாங்க என்ன பண்ணுறது ஜே? டேய், லவ் பண்ணுறியாடையா? யாரடா லவ் பண்ணுற? லவ்வா? ஆமாம். இதுதான் லவ்வா? ஆமாண்டா. எப்படி சொல்கிற? இது நார்மலா? டேய், நானும் உன் கூட இத்தனை நல்லா இருக்கேன். நான் உன் கூட இல்லை, இப்போ ஏதாவது ஊருக்கு போகிறேன்னா உனக்கு ஏதாவது தோணுமா? எப்படியும் போயிட்டு திரும்ப வந்துடுவான்னு. திரும்பவே வரலன்னா கூட ஃபோன் பண்ணி பேசிக்க போகிறேன். ஆனால் லவ் பண்ணுற பர்சனை மட்டும்தான்டா திரும்பி எப்போ மீட் பண்ணுவோன்னு தோணும். 5 நிமிஷம் பிரிஞ்சால் கூட ஏன்டா இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸாக இருக்குன்னு தோணும். இதெல்லாம் லவ்வில் தான் மச்சா இருக்கும். இல்லைடா, அது நீங்கள் பாரு மச்சான், எனக்கு தெரியும் உனக்கு லவ் மேலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, லவ்லாம் நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. ஆனால் உனக்கே தோணிருக்குடா மச்சான், உன் மனசுக்குள்ளே இருக்குது, மறைக்காத. உன்னோட ஈகோ பிடிச்சிட்டு தொங்காத. இவ்வளோ நாள் நீ பேசினதுக்கும் இப்போ நீ லவ் பண்ணிட்டா உன்னை யாராவது தப்பாக பேசிடுவாங்களோ இல்லை உன்னை ஏதாவது குறைச்சி பேசிடுவாங்களோன்னு நினைக்காதடா. நீ பேசுறதுலேயே நல்லா தெரியுது நீ யாரையும் ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. போ மச்சான். டேய் இல்லைடா, அது மச்சான் லவ் பண்ணுறியா? நீ சொல்லு. சரி, நான் சொல்லது நீ கேட்குறா, நீ சொல்லு, மனசை தொட்டு சொல்லு. லவ் பண்ணுறியா? எனக்கு தெரியலடா மச்சான். அழுறியாடா? இல்லை ஜே, அது ஒரு மாதிரி வலிக்குது ஜே. நீ யார் லவ் பண்ணுறேன்னு சொல்கிற? அப்படி நம்ம இப்போ பார்ப்பண்டா, வாடா. இல்லைடா, லவ்லாம் இல்லைடா. அது எங்கள் கூட ஒரு பையன் இருந்தான்ல, நீ கூட மார்னிங் பார்த்தல, ஜங்குக். ஆமாம், அவன் தான் ஊருக்கு கிளம்பிட்டான். அவன் போகிறான் என்று சொல்லாமலே போயிட்டான். ஒரு மாதிரி அதுதான் கஷ்டமாக இருக்குது. அது லவ்லாம் இல்லைடா, அவன் பையன். ஏன் மச்சான் பையன் மேலே லவ் வரக்கூடாதா? என்னஜி சொல்கிற? டேய் லவ்டா, அது ஜெண்டரு, கேஸ்ட்டு, ரிலிஜன் எதையுமே பார்த்து வராது. லவ்வு அவ்வளோதான். அது உனக்கு சொன்னால் புரியாது தேவங்கண்ணா. நீ ஃபீல் பண்ணுறதுக்கு பேர் லவ் மட்டும்தான். நீ சொல்கிற மாதிரி அட்ராக்ஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சுச்சுவேஷனு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அட்ராக்ஷனாக இருந்தால் நீ இவ்வளோ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பர்சன் கூட லைஃப் லாங் வாழணும்னு நினைக்கிற. பையனாக இருந்தானே பொண்ணாக இருந்தானே மச்சான், லவ் பண்ணுறல்ல, தேடிப்போ. போக சொல்கிறியா? போடா. நீ தான் அவனை அவ்வளோ லவ் பண்ணுறியே, அவனை தேடி போடா. மேபி இது இல்லை லவ் இல்லாமல் இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தா, நான் தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தா. டேய்
நீ பண்ணுறதுலே தெரிஞ்சிடா லவ்னு பச்சையா. சும்மா நடிச்சிட்டு இருக்காதட்டையும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீ அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னல, ஒருத்தவங்களை விட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட போயிட்டே இருப்பாங்கன்னு. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. என் கூட தான் பேசுகிறா, என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் வீட்லேயும் சொல்லிட்டேன். இது நான் உன்ட்ட அன்றைக்கே சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் நீ எதாவது கெடுத்து விட்ருவேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறதுக்கு காரணம், உனக்கு இதுக்கப்புறம் லவ்வோட அருமை புரியும். போ, உன்னோட பர்சனை தேடி போடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் டேங் தான் ஃபோனோடய கட் பண்ணிவிட்டு சிச்சி என்ன சொல்கிறான், நான் லவ் பண்ணிட்டுருக்கேண்ணா ஜங்குக்கையா, இதான் லவ்வா, இவ்வளோ வலிக்குமாவே இல்லைன்னு எனக்கு. அவன் போய் எனக்கு கொஞ்ச நேரம் தானாச்சு, எனக்கு இவ்வளோ வலிக்குது, இதான் லவ்வா ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி அப்படியே கண்ணை மூட அவன் முகத்துக்கு முன்னாடி ஜங்குக்கு முகம்தான் வருது. அவனையே அறியாமல் ஒரு சின்ன சிரிப்பு அவனோட லிப்ஸில். இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான், ஹியா என்னடா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு. எது? சரி அப்போ தான் மறுபடியும் ஃப்ளைட்டு? அது 1 வீக் அப்புறம்தான். சூப்பர், 1 வீக் இங்கே தான் இருக்கணுமா? ஆனால் ஹியா என்னடா, டயாங் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த ரெட் அலர்ட் இது ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி இப்போ அதுக்கு என்ன? அவன் சேஃபாக இருப்பானா இல்லை எனக்கு தெரியல. இப்போ என்ன அவன் கூட போறியா? அவனுக்காக போகணுமா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஐயா. சரி கிளம்ப. ஐயா டேய், உனக்கு அவனை பிடிச்சிருக்குடா, போ அவனை தேடி போ. நான் இன்னும் தடுக்க மாட்டேன். நீ அவனை லவ் பண்ணுற, எவ்வளோ லவ் பண்ணுறன்னு உன் கண்ணில் எனக்கு தெரியுது. போடா. சுகாயா நீங்கள் இங்கே பேர் ஜங்குக், ஜிம்மின்னு சொல்கிறது சரிதான். உன் கண்ணில் அவ்வளோ லவ் இருக்கு அவன் மேலே. நீ அவனை விட்டுட்டு அங்கே வந்தாலும் நீ சந்தோஷமாக இருக்க மாட்ட. எங்களுக்கு எங்கள் ஜங்குக்கை பார்த்த மாதிரி இருக்காது. போ, நீ அவன்கிட்ட இன்னொரு வாட்டி பேசிப்பாரு, புரிய வைக்கப்பாரு. கிளம்ப அப்படின்ற சொல்ல, இங்கே அப்படியே நம்ம ஜங்குக் தான் சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ சரியான மழை அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ கேபில் அதுவும் கிடைக்கல. ஸோ ஜங்குக் தான் ஸோ ஒரு பைக்கில் லிஃப்ட் கேட்குறான். ஆல்மோஸ்ட் இப்போ தண்ணிலாம் வந்துட்டு காலில் வரைக்கும் தேங்குற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ ஒரு பைக்கில் லிஃப்ட் கேட்டு தான் ஸோ ஜங்குக் போயிட்டுருக்கான். கேபில் எதுவுமே பெருசாக கிடச்சிருக்காது. ஸோ பாதி தூரம் வரைக்கும் ஜங்குக் அப்படியே லிஃப்ட் கேட்டே போயிட்டான். ஸோ அதுக்கு மேலே ஒரு பர்சன் தான், சாரி பாஸ் நான் இதுக்கு மேலே வேறு இடத்துக்கு போகிறேன், நீங்கள் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போங்க, நேராக போயிட்டே இருந்தாலே அதுதான் சரியா, பட் ஒரு கிலோமீட்டர் போகணும், ஓகேவா, பார்த்து போயிருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறான். ஸோ ஜங்குக் தான் இங்கேருந்து அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது, ஏன்னா அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் டயாங் தான் இப்போ எப்படி போகிறது, பேசாமல் அவனுக்கு கால் பண்ணுவோமா அப்படின்ட்டு அவன் அப்படியே ஃபோன் பண்ணுறான். இங்கே ஜங்குக் ஃபோனு இங்கே ரூமில் இருக்க. ஹலோ அச்சோ ஜங்குக் நான் டயாங்டா. ஏய் நீயா? ஜங்குக் வந்து சேர்ந்துட்டானா? ஜங்குக் வந்து சேர்ந்துட்டானாவா? ஜங்குக் எங்கே வா, உனதான்ற தேடி வந்தான், இன்னும் வரல அவன். ஃபோனை வேறு எங்கே வச்சுட்டு போயிருக்கான், என்ன தெரியும் தானா? இங்கே ரொம்ப ரொம்ப தண்ணியாக இருக்குது. சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க அப்படியே காலை கட் பண்ணுறான். நேரம் இங்கே தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கு, நம்ம போகணுமா இல்லை அப்புறமா பார்த்துக்கலாமா, கால் பண்ணி பேசிக்கலாமான்னு அப்படி யோசிச்சுட்டு இருந்திருப்பான் டயாங். ஆனால் ஜங்குக் எப்போ அவனுக்காக அங்கேருந்து கிளம்புனான்னு எனக்கு தெரிய வந்துச்சோ, அவனால் ஒரு நிமிஷம் அங்கே இருக்க முடியாமல் அவன் போட ஆரம்பிக்கிறான். எதுவுமே வெஹிக்கல்ஸில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அங்கேருந்து அப்படியே போக ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே டேங் ஒரு 5 மினிட்ஸ் நடந்து போக ஆப்போசிட்டில் ஜங்குக் வந்து நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ அந்த தண்ணியில் நடக்கவே முடியல, ரொம்ப இதுவாக நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கை பார்க்குறான், சரியான மழை அடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே டேங்கோட கண்ணெல்லாம் ஒரே டியராக இருக்க. ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு இருக்கான், அப்படியே ஓடி வரான். இங்கே ஜங்குக் அப்படியே டேங் அப்படியே ஹக் பண்ணிட்டு, சாரி சொல்லாமல் போயிட்டேன், சாரி நான் தான் சாரி கேட்கணும், சாரிடா டேங், லவ் யூ டேங், நிஜமாவா லவ் யூடா. நீ இல்லாதப்ப தான் எனக்கு அருமை தெரியுது, இதுதான் லவ்னு புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு
டேம், என்ன பண்ணுற? பப்ளிக் பிளேஸில் இருக்கோண்டா. வா, நீ வா, இங்கே வேணாம், இங்கே டேஞ்சர், எப்போ என்ன ஆகும் தெரியல, வா அப்படின்ட்டு அந்த மலையில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே அவன் ஜங்குக்கு இழுத்துக்கிட்டு போகிறான். ஸோ இந்த பக்கம் அப்படியே டேங்கோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வரான். ஸோ ஜங்குக்கு தான் நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுவா, ஒரு மாதிரி இருக்கு, வெட்டாக இருக்க. சரி டேம், நிஜமாலே லவ் பண்ணுறியா அப்படி நம்ம ஜங்கு கேட்க அவங்கள பொறுமையாக இருக்கவே முடியல. அவன் போயிட்டு ஜங்குக்கு மேலே அப்படியே ஹக் பண்ணி உட்காடுறான். லவ் யூ ஜங்குக்கா. நிஜமாவா? உனக்கு லவ்னா பிடிக்காதுன்னு இல்லை, எனக்கு லவ்னா என்னன்னே தெரியலை. ஆனால் இப்போது நான் ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஒன்று. நிஜமாவா? பாய்ஸ் லவ்ல மீனிங்கே இல்லைன்னா பரவாயில்ல, மீனிங்லெஸ் லவ் நல்லா இருக்கு. நம்மளால் குழந்தை கூட பெற்றுக்க முடியாதே, குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாம். உலகத்தில் எவ்வளோ குழந்தைங்க நிறையா இருக்குது. ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி நம்ம வளர்க்கலாம். நம்ம கார்டியனில் வளரும். இப்போ ஒரு கல்ச்சர்லாம் அவன் அவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறான். எனக்கு நீ வேணும்டா. I love you ஜங்குக்கா. I love you too. டேம். ஸோ அப்போ ஜங்குக் தான் டேம் கேட்டல, பசங்க அப்படி என்ன தான் பண்ணுவாங்க, எப்படி பண்ண முடியும்னு கேட்டல. பண்ணலாமா ஜங்குக்கா? பண்ணலாமாடா? பண்ணலாமே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கிட்டே அவங்க தான் அப்படியே ரூமுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோதான்டா, இந்த ஸ்டோரியை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதோட அன்கட் நான் டெலியில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நான் அப்படியே போயிட்டு வரேன்டா. டாடா பாய்.